So hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 2023ல ஒரு சூப்பரான ஃபேண்டசி ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆன ஃபிர்மாமென்ட்ங்கற படத்தோட இரண்டாவது பாகம். இதுக்கு முன்னாடியே முதல் பாகத்தை போன மாசம் போட்டுருக்கோம். அந்த ஒரு வீடியோவுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4 லட்சம் வியூஸ். எக்கச்சக்கமான பேரு அடுத்த பார்ட் எங்கன்னு நம்ம தலையை போட்டு கழுவிட்டீங்க. சோ அதனால தான் இன்னைக்கு உங்களுக்காக அந்த படத்தோட இரண்டாவது பாகத்தை கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஃபைட்ஸ் பிரேக்ஸ் பியர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்கை கொடுத்திருக்கேன். செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆக்சுவலா இந்த வீடியோலயே முதல் பாகத்தையும் ஒண்ணா சேர்த்திருக்கேன். ஏன்னா கண்டிப்பா நீங்க முதல் பாகத்தை பார்த்தா மட்டும் தான் இரண்டாவது பாகம் புரியும். சோ இந்த முதல் பாகத்தை பார்த்துட்டு இரண்டாவது பாகத்தை பார்த்தாலும் சரி, அப்படி இல்லப்பா நான் முதல் பாகத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன், டைரக்டா நான் இரண்டாவது பாகம் தான் பாக்குறேன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒரே வீடியோவா தான் இருக்கு. சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல நம்ம கதையோட ஹீரோ பேசுற மாதிரி ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. என்னோட பேரு யுவான். நான் வாழ்ந்துகிட்டு இருக்க காலகட்டம் 2067. மனித உலகத்தை விட்டு எங்களோட கிரகம் ரொம்ப தள்ளி இருக்கு. இங்க போராட்ட குணங்கள் யாருக்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்களுக்கு கீழே தான் மத்த எல்லாருமே அடிமைகளா இருக்கணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா பிறக்கும் போதே எங்களுக்குள்ள ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அதுல யாரு ரொம்ப பலசாலியா இருக்காங்களோ அவங்க தான் இந்த உலகத்தை ஆள்றதுக்கு தகுதியான ஆளு. பொதுவா ஒரு மனுஷன் ஆரம்பத்துல குழந்தையா இருக்கும் போது அவனுக்கு எந்த ஒரு கோபமும் வராது. ஆனா நாட்கள் போக போக ஒருத்தன் தன்னை குடும்பப்படுத்தும் போது அவனுக்குள்ள இருக்க கோபமும் வெறியும் தன்னையே அறியாம வெளியில வரும். அந்த மாதிரி ஒண்ணுதான் இந்த கதையும். பொதுவா 15 வயசு வந்தா மட்டும்தான் ஒருத்தருக்குள்ள இருக்க சூப்பர் பவர் வெளியில வரும். ஆனா நான் குழந்தையா இருக்கும் போதே என்னால நெருப்பை கட்டுப்படுத்த முடியும். ஒரு நாள் எங்களோட ஜியாவோ கிராமத்துல தீப்பிடிச்சிச்சு. நான் தான் அந்த நெருப்புகளை ஒரு நொடியில அந்த இடத்தை விட்டு மறைய வச்சு மக்கள் உயிரை காப்பாத்தினேன். அடுத்த 2வது முறையா என் அண்ணன் 2 பேரை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள மிருகங்களை வேட்டையாட போனேன். அப்ப எதிர்பாராத விதமா ஒரு சில ஓநாய்கள் எங்களையே தாக்க பார்த்துச்சு. இருந்தாலும் நான் அதையெல்லாம் பார்த்து பயப்படல. நெருப்பு சக்தியை பயன்படுத்தி ஒட்டுமொத்த ஓநாய்களையுமே பறக விட்டேன். அப்பதான் எனக்கே புரிய வந்துச்சு என்னோட வாழ்க்கை எந்த அளவுக்கு வேகமா ஓடுதோ அதே அளவு எனக்குள்ள இருக்க பவரும் அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு வாய்ஸ் உங்கிட்டாக குட்டி பையனா இருக்க ஹீரோ பக்கத்துல இருக்க ஒரு எறும்பு பொந்துக்குள்ள நெருப்பு சக்தியை வச்சு விளையாடிட்டு இருப்பான். அப்ப உடனே அம்மா உள்ள போந்து, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா எனக்குள்ளதான் நெருப்பு சக்தி அதிகமா இருக்குல்ல, அதான் இந்த எறும்பு பொந்துகளை அழிச்சிட்டு இருக்கேன். முட்டாள், நீ பலசாலியா இருக்கலாம், அதுக்குன்னு உன்னை விட பலத்துல கம்மியா இருக்க ஆளுங்களை தோக்கடிக்க உன் சக்தியை பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா நீ ஒரு அப்பாவியை அழிச்சு அது மூலமா கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பதவியா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, அது வெறும் குப்பைக்கு சமம். மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டேன். பரவாயில்ல விடுன்னு அம்மாவும் பையன் மேல பாசத்தை காட்டுவாங்க. சடனா அப்ப வானத்துல யாரோ ஒரு ஆளு இங்க பறந்து வர மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே தான் கையில இருக்க மோதிரத்தை தான் பையனோட கையில மாட்டி விட்டுட்டு, நீ இந்த கேவுக்குள்ளேயே பாதுகாப்பாரு, எக்காரணத்தை கொண்டு வெளியில வராத, முக்கியமா இந்த மோதிரத்தை கலட்டாத, இப்படி எல்லாம் சொல்லிட்டு அம்மா தனியா வரும்போது வழியில ஒரு 3 பேர் வந்து நிக்கிறாங்க. அதுல நடுவுல நிக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த கதையோட வில்லன். வந்தவன் பேச்சுவார்த்தைக்கு இடமே கொடுக்கல. சோ 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. சும்மா சொல்லக்கூடாது, நினைக்கிறத விட ஹீரோவோட அம்மாவுக்கு நிறைய பவர் இருக்கு. ஓரளவுக்கு அந்த வில்லன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆரம்பத்துல என்னதான் சூப்பரா இருந்தாலுமே எண்டிங்ல வில்லன் ரொம்ப அசால்ட்டாவே அம்மாவை லெப்ட் ரைட்னு புரட்டி எடுக்கிறான். இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்க்கக்கூடிய ஹீரோ சும்மா இருப்பானா? தான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு கேவ்ல இருந்து வெளியில வந்து தான் சக்திகளை பயன்படுத்த பாப்பான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால இவனுக்குள்ள இருந்த நெருப்பு சக்தி எதுவுமே வேலை செய்யல. இதை கவனிக்கிற வில்லனோட அல்லக்கைகளும் குட்டி பையனை வளைச்சு புடிச்சுட்டாங்க. இதுக்கடையில வில்லன் ஹீரோவோட அம்மா பார்த்து, 20 வருஷங்களா நான் நெருப்பு சக்தியை தேடிட்டு இருக்கேன், இப்ப அது எங்க இருக்குன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். பதிலுக்கு அம்மாவும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ தேடிக்கிட்டு இருக்க தெய்வீக குழந்தை அது என்கிட்ட இல்ல, தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போயிடு. எவ்வளவுதான் சொன்னாலுமே வில்லன் அதையெல்லாம் கேட்காம கத்தியை பயன்படுத்தி ஹீரோவோட அம்மா வயிற்றுலயே ஒரு குத்து. தோடா, இவன் தான் உன்னோட பையனா? ஒருவேளை நான் தேடிக்கிட்டு இருக்க தெய்வீக குழந்தை அது இவனா இருக்குமோ, எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாமேன்னு தான் கையில இருக்க லாக்கெட்டை பயன்படுத்தும் போது ஹீரோ உடம்புக்குள்ள பவரே இல்லங்கிற மாதிரி இந்த லாக்கெட் காட்டுது. சரி பரவாயில்ல விடு, நீதான் என்னோட எதிரியாச்சே, உன்னை கொன்ன வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு வில்லன் கூட வந்து அடியாளு அம்மாவோட கண்ணை மட்டும் தோண்டி எடுத்துக்கிட்டு 3 பேருமே அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ பக்கத்துல வந்து, அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன், கண்டிப்பா அவரும் உங்களை காப்பாத்துவாரு. இல்லப்பா, என்னோட வாழ்க்கை ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, அதனால ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோ, உன் கையில இருக்க மோதிரத்தை எக்காரணத்தை கொண்டும் கலட்ட கூடாது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு அம்மா இறந்து போயிடுவாங்க. இப்ப நடந்த எல்லாத்தையுமே 20 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம கதையோட ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். வழக்கம் போல இவனுக்குள்ள இருக்க நெருப்பு சக்தியை தினமும் பிராக்டிஸ் பண்ணி பாக்குறான். ஆனா இப்போ வரைக்குமே இழந்து போன சக்தி திரும்ப வரவே இல்ல. கோவத்துல பக்கத்துல இருக்க கட்டையை குத்திட்டு இருப்பான். கரெக்டா அப்பாங்க வந்து அண்ணனுங்க 2 பேரு, ஒன்னாலதான் அம்மா இறந்து போனாங்க. அந்த வில்ல பயலுங்க 3 பேர் முன்னாடி வந்தப்பவே நீ அவங்களை அழிச்சிருக்கணும், அப்ப வெளிவராத நெருப்பு சக்தி இதுக்கப்புறம் வந்தா என்ன வரலனா என்ன? இந்த மாதிரி சொன்னதுமே ஹீரோவுக்கு சம கோபம். சோ 3 பேருக்கு இடையில ஒரு சின்ன தகராறு. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு நைனா வராரு. இவர் தான் இந்த ஜியாவோ கூட்டத்துக்கே தலைவன். சண்டையை ஸ்டாப் பண்ணிட்டு தன்னோட மூத்த பசங்க 2 பேரையும் தனியா கூப்பிட்டு, இப்போதைக்கு இந்த கிரகத்துல மொத்தமா 6 பிரிவுகள் இருக்கு, அதுல ரொம்ப சக்தி வாய்ந்த கூட்டம் அது யுன்லான் தான். இப்ப அவங்களோட ஆர்மிக்கு நீங்க 2 பேரும் ராணுவ தளபதி வேலைக்கு போயாகணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்துல யாரு ரொம்ப பலசாலியா இருக்காங்களோ அவங்களோட பேச்சை கேட்டுதான் மீதி இருக்கக்கூடிய 5 இனங்களும் செயல்பட முடியும். ஒருவேளை ஹீரோவோட இனத்தை சேர்ந்த ஆளுங்கள்ல யாராவது ஒருத்தர் அந்த யுன்லானோட ஆளுங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சாங்கன்னா மேபி அவங்களோட பதவியும் பவரும் நம்ம ஆளுங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த யுன்லான் குரூப் கூட இவங்களுக்கு கீழே தான்
இருக்கும். நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது தான் அப்பா எதுக்காக தான் மேல மட்டும் பாசமா இருக்க மாட்டாங்களேன்னு உள்ளுக்குள்ள சோகத்தோட இருப்பான். கரெக்டா அப்போ ஒரு கை வந்து ஹீரோவை பிடிக்குது. திரும்பி பாக்குறப்ப அது ஒரு பொண்ணு. இது ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஆக்சுவலா இவ்வளவு ஜியாவா குடும்பத்துல ஒரு ஆள் தான். நம்ம ஹீரோ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு தனிமையில இருந்தாலும் இவ ஒருத்தி மட்டும் தான் ஆறுதலா பக்கத்துல இருப்பா. அதனாலேயே ஹீரோவுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். இவளை நம்ம ஷார்ட்டா லூசின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். சடனா அப்ப அந்த இடத்துக்கு யுன்லான் குரூப்பை சேர்ந்த ஒரு சில பேர் வராங்க. அதுல இந்த வெள்ளை காஸ்டியூம் போட்டிருக்கா பாத்தீங்களா, இவ தான் யுன்லான் இனத்தோட இளவரசி. பக்கத்துல இருக்கிறது அவளோட அங்கிள் ஜி. என்னமாச்சு, ராணுவ தளபதியான என் பசங்க 2 பேரையும் கூட்டிட்டு போக வந்தீங்களா? இல்ல அங்கிள், பிரச்சனை அது கிடையாது. உங்க பசங்கள்ல ஒருத்தரா எனக்கு நிச்சயம் பண்ணீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன? எனக்கு இந்த நிச்சயத்துல விருப்பம் கிடையாது. வயலுக்கு நைனாவும் சின்ன வயசுல இருந்தே என்னோட அப்பாவும் உன்னோட அப்பாவும் நெருங்கிய நண்பர்கள். உங்களோட யுன்லான் குரூப் அப்புறம் என்னோட ஜியாபா குரூப் ஒரு நண்பர்களா பழகிட்டு இருக்கோம். வயலுக்கு இளவரசியை பாருங்களேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாதுன்னு சொன்னல, அதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணு. என்ன தெரியுமா? பக்கத்துல இருக்கானே உங்களோட கடைசி பையன், அவன் மட்டும் தான் தனக்குள்ள இருக்க சூப்பர் பவரையே அவனால ஒழுங்கா பயன்படுத்த முடியல. நாளை பின்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் இங்க வந்தேன்னு வைங்களேன், உங்களோட கடைசி பையனாலேயே எங்களோட இனத்தை ரொம்ப கீழ்த்தனமா நினைப்பாங்க. வயலுக்கு ஹீரோ கடுப்பாகி, நீ இளவரசியா இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு மனுஷனுக்கு எந்த மரியாதையை கொடுக்கணுங்கிற அருகதையோட பேசு. ஓ அப்படியா, சரி, நான் இதுக்கு அப்புறம் மரியாதையா பேசுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னால முடிஞ்சா அங்க இருக்கக்கூடிய மெழுகுவத்திகளை நெருப்பு சக்தியை பயன்படுத்தி மறுபடியும் எரிய வச்சு காட்டு. அடுத்த நிமிஷமே எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம நான் உங்களோட வீட்டுக்கு மருமகளா வரேன். வயலுக்கு இவனும் தான் கைகளை நீட்டி நெருப்பு சக்தியை பயன்படுத்த பாக்குறான். ஆனா எதுவுமே வேலைக்காகல. என்ன தம்பி, பவர் எதுவும் வேலை செய்யலையா? வேணும்னா 1 மாசம் இல்லனா 1 வருஷம் டைம் எடுத்துக்கிறியா? பொறுத்து போன ஹீரோ கோவத்தோட உச்சத்துக்கு போயிட்டான். என்ன விட்டா ரொம்ப பேசிட்டு இருக்க? நீ என்ன என் அண்ணனை வேணான்னு சொல்றது? நாங்க சொல்றோம், நீ மட்டும் இல்ல உன்னோட இன்லான் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லன்னு தன்னோட கையை அறுத்து அங்க இருக்க பத்திரத்திலேயே கை நாட்டா வச்சுட்டான். 2 இனத்துக்கு இருந்த நட்பு மொத்தமா முடிஞ்சு போச்சு. உடனே இந்த இடத்த விட்டு கிளம்ப. அங்கிள் ஜிக்கு செம்ம கோபம். தன்னையே அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு தனக்குள்ள இருக்க மந்திர சக்தியை பயன்படுத்தி 100கணக்கான வாள்களை காத்துல மிதக்க விடுவான். இதை கவனிக்கக்கூடிய நைனா சும்மா இருப்பாரா? இதுவும் இவருக்கு மான பிரச்சனை. அதனால தான் பையனுக்கு பதிலா இவரு தனக்குள்ள இருக்க மந்திர சக்தியை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய சிங்கத்தை முன்னாடி வந்து நிறுத்துவாரு. அங்கிள் ஜிக்கு என்ன பண்றதுனே புரியல. எங்க ஒருவேளை இந்த சின்ன சண்டை யுத்தத்துல போய் முடிஞ்சிருமோன்னு பயந்துகிட்டு சண்டை போற எண்ணத்தை விட்டுட்டு இந்த இன்லான் குரூப் மறுபடியும் அவங்க ஊருக்கே கிளம்பிட்டானுங்க. அதுக்கப்புறமா ஹீரோ மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம லூசி வரா. என்னாச்சு உனக்கு? அப்பா உங்ககிட்ட ஒழுங்கா பேசலன்னு கோவத்துல இருக்கியா? பிரச்சனை அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு அந்த இளவரசி என்ன பேச்சு பேசினா பாத்தியா? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சின்ன வயசுல என்ன விட்டு போன நெருப்பு சக்தி திரும்ப அது வேலையே செய்ய மாட்டேங்குது. மறுபடியும் என்னால குழந்தைங்க மாதிரி சூப்பர் பவரை கத்துக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போக முடியாது. சிரிச்சுக்கிட்டே லூசியும், நாளைக்கு யான் பள்ளியில இருந்து நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் இங்க வராங்க. ஒருவேளை நீயும் நானும் அவங்க வைக்கக்கூடிய போட்டியில கலந்துகிட்டு ஜெயிச்சா கண்டிப்பா அவங்க நம்மள மாணவர்களா ஏத்துப்பாங்க. ஆக்சுவலா இந்த யான் பள்ளி தான் உலகத்திலேயே தலை சிறந்தது. அதனால ஹீரோவுக்கு இந்த போட்டியில கலந்துக்கலாமா வேணாமாங்கிற தயக்கம் அதிகமா இருக்கு. அப்பதான் லூசியும் சொல்லுவா, இப்ப என்ன உனக்குள்ள இருக்க பவர் வேலை செய்யுதா இல்லையாங்கிற தயக்கம் இருக்கு. அதானே, வேணும்னா இப்ப ட்ரை பண்ணி பாரு. அந்த பவர் வேலை செஞ்சா நான் சொன்ன மாதிரி நீ என் கூட பள்ளிக்கூடத்துக்கு வரணும். ஆரம்பத்துல யோசிக்கிற ஹீரோ அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு தான் சக்தியை பயன்படுத்தி அங்க இருக்க புற்களை எரிய வைக்கலான்னு பாப்பான். ஆரம்பத்துல எதுவுமே வேலை கேட்கல. அப்ப நம்ம லூசி இருக்கா பாத்தீங்களா, ஹீரோவுக்கு தெரியாம ரகசியமா ஒரு சின்ன மந்திரத்தை போட புற்கள் தீப்பிடிச்சு எரியுது. நம்ம ஆளுக்கு என்ன தோணும், ஆஹா நம்ம உடம்புக்குள்ள இருந்து தான் பவர் வெளியில வந்திருக்கு, அதனால லூசி கூட ஒன்னா சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு பையன் தையா தக்கன்னு ஜாலியா ஆட்டம் போட ஆரம்பிக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில யான் பள்ளியில இருந்து வந்த டீச்சர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா மாணவர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வச்ச சோதனையில நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு லூசி இருக்கா பாத்தீங்களா, அவ செலக்ட் ஆயிட்டா. அடுத்த 2வதா ஹீரோவும் கலந்துக்கலாமே பாக்கும்போது கரெக்டா நைனா உள்ள புந்து தடுக்கிறாரு. அப்பா உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக என்ன தனியா கூட்டிட்டு வரீங்க? டே முட்டாள், நம்ம கிரகத்திலேயே நம்ம தான் 2வது பலசாலிங்க. அப்படி இருக்கும்போது நீ அந்த யான் பள்ளியில போய் படிச்சீனா உன்னால நம்ம இனத்துக்கு தான் கெட்ட பேர் வரும். இல்லப்பா, இழந்து போன பவர்ஸ் எல்லாம் எனக்கு திரும்ப வேலை செய்யுது. ஆனா இன்னும் அதிகம் பயிற்சி பண்ணனா கண்டிப்பா ஒரு நாள் அம்மாவை சாகடிச்ச கொலகாரனை தேடி கண்டுபிடிச்சு நான் சாகடிப்பேன். நைனாவுக்கு இதை கேட்டு சம கோபம். கணத்திலேயே ஓங்கி ஒரு அப்பு விட்டு, இந்த பாரு, நீ இவ்வளவு பழி வாங்குற கெட்ட இனத்தோட இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அம்மா உன்னை காப்பாத்திருக்க மாட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் நீ தப்பான பாதைக்கு போயிட்டு இருக்க. என்னால இதை மட்டும் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நைனா கோச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. வாழ்க்கையவே வெறுத்து போன ஹீரோ மலையில இருந்து கீழே குதிக்கலாமேன்னு பாக்கும்போது சடனா குதிக்காதன்னு ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. யோ யாரியாது மறைஞ்சிருந்து எங்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுது? என்ன ஏதுன்னு புரியாம சுத்தி முத்தி கவனிக்கும் போது ஹீரோவோட கையில இருக்க மோதிரம் தான் இப்ப நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்குது. பயத்துல இவனும் டக்குனு மோதிரத்தை அங்க இருக்க பழத்துக்குள்ள தூக்கி போட்டான். அடுத்த நிமிஷமே ஹீரோவால தன்னோட நெருப்பு சக்தியை பயன்படுத்த முடியுது. ஐ ஜாலி, என் பவர் எல்லாம் திரும்ப வந்துருச்சுன்னு பையன் ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். அப்பதான் இவன் தூக்கி போட்ட மோதிரம் கொஞ்சம் கொஞ்சமா காத்துல பறந்து அதுக்குள்ள இருந்து ஒரு தாடிக்காரன் உருவம் வெளியில வருது. பயந்து போன நம்மாலு மோதிரத்தை தரையில போட்டு தையா தக்கான்னு மிதிக்கிறான். ஆனா அப்பவும் அந்த தாடிக்காரனுக்கு எதுவுமே ஆகல. யோ யாரியா நீ, எப்படியா என் மோதிரத்துக்குள்ள வந்த? தம்பி சின்ன திருத்தம், இந்த மோதிரத்துக்கு உண்மையான சொந்தக்காரன் நீ கிடையாது நான். அது மட்டும் இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட அம்மாவுக்கு நான் ஒரு பாதுகாவலனா இருந்தேன். ஆனா பாவம் அவங்க சாக போறப்ப நான் உன்னோட கைக்கு வந்தேன். அப்படியா? எங்க அம்மா இறந்து போன விஷயத்தை பத்தி உனக்கு தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். ஆக்சுவலா அது மட்டும் கிடையாது, நைட்டு நேரத்துல நீ முட்டை திருடி திங்கிறது உங்க அப்பா மேல இருக்க கோவத்தாலையும் அம்மா இல்லையேங்கிற வருத்தத்தாலையும்
தெரியும். மத்தவங்க குடிக்கிற சரக்குல உச்சாலாம் அடிச்சு வைப்பியே, அத பத்தி கூட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சரி சரி ரொம்ப பேசாத. என் அம்மாவை சாகடிச்ச கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்குறது மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு எண்ணம். அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? பயலுக்கு தாடிக்காரன் தெரியாதுங்க வேறு. அப்படின்னா ஓகே. முதல்ல அந்த இன்லான் கூட்டத்தோட இளவரசி இன்னைக்கு என்கிட்ட கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டா. சோ அவளை கண்டுபிடிச்சு சண்டை போட்டு நான் அவளை ஜெயிக்க போறேன். தோடா ஆசை கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீ நினைக்கிறத விட அந்த இளவரசி நலன் இருக்கால, அவ ரொம்ப ரொம்ப ஆபத்தானவ. பாக்குறதுக்கு உருவத்துல வேணா குட்டியா இருக்கலாம், ஆனா அவளோட சக்திக்கு முன்னாடி நீ எல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். அப்படின்னா என்னால அவளை தோக்கடிக்கவே முடியாதா? முடியும். நான் ஒருவேளை உன்னோட குருவா மாறினா, பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன எல்லாருமே மெடிசன் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்ப என்கிட்ட ஜூஜுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திர புத்தகம் இருந்துச்சு. ஒருவேளை அதை நீ தேடி கண்டுபிடிச்சா கண்டிப்பா உனக்குள்ள இருக்க பவர்ஸை அதிகப்படுத்த முடியும். அந்த நலன் மட்டும் கிடையாது, நீ தேடிக்கிட்டு இருக்க வில்லனையும் அழிக்கிறதுக்கான பவர் கிடைக்கும். ஆரம்பத்துல யோசிக்கிற ஹீரோ அதுக்கப்புறமா தாடிக்காரனை தன்னோட குருவா ஏத்துப்பான். அப்புறம் என்னப்பா குருவுக்கான மரியாதையை கொடுன்னு தான் சக்தியை பயன்படுத்தி ஹீரோவை வலுக்கட்டாயமா கால்ல விழ வைப்பாரு. யோ தாடிகாரா, எல்லாம் மீறி போயிட்டு இருக்கையா? நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குது. உன்னை நான் எப்படி நம்புறது? கவலைப்பட தேவையில்லை. உங்க அம்மா போகும்போது உங்ககிட்ட ஒரு மந்திரவாளை பரிசா கொடுக்க சொன்னாங்க. அத உனக்கு பரிசா கொடுக்கிறேன்னு எரிமலை தீப்பெலும்புகளால செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாளை ஹீரோவுக்கு கிஃப்டா கொடுப்பாரு. சரி என் கூட வா, நம்ம முதல்ல மந்திரக்காட்டுக்கு போயாகணும். யோ ஒரு நிமிஷம் இரியா, என் ஃப்ரெண்டு லூசிக்கு பாய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப நேரா லூசியை பார்த்து, இழந்து போனா என்னோட பவர் எல்லாம் திரும்ப வந்தாச்சு. டே சூப்பர்ரா, அப்படின்னா நீயும் என் கூட யான் பள்ளிக்கு வர போறியா? இல்ல, இப்ப அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. சோ எனக்காக யான் பள்ளியில வெயிட் பண்ண. ஒரு வருஷத்துக்குள்ள மறுபடியும் நான் உன்னை தேடி வருவேன். பயலுக்கு லூசியும் சரின்னு சொல்ல விமானத்தின் மூலமா இப்ப இவன் மட்டும் அந்த யான் பள்ளிக்கு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மட்டும் குரு கூட ஒன்னா சேர்ந்து பக்கத்துல இருக்க மந்திர காடுகளுக்கு வந்திருக்கான். பொதுவா இந்த காடுகளுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க, ஏன்னா இங்க ஒரு தங்க சிங்கம் இருக்குது. அந்த சிங்கம் தான் இந்த ஒட்டுமொத்த காட்டுக்குமே தலைமை மாறி யாராவது அத்துமீறி உள்ள வந்தாங்க அவங்களோட கதையை முடிக்காம பையன் தூங்கவே மாட்டானா. சந்தேகத்துல ஹீரோவும் குருவை பார்த்து, இத்தனை வருஷமா எனக்குள்ள இருந்த நெருப்பு சக்தி வேலையே செய்யல, அதுக்கான காரணம் என்ன? தம்பி என்ன மன்னிச்சிரு, அதுக்கான ரீசன் நான் தான். ஒவ்வொரு முறையும் உனக்குள்ள இருக்க நெருப்பு சக்தியை பயன்படுத்தும் போதும் அதை நான் எனக்கு உணவா எடுத்துப்பேன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா மோதிரத்துக்குள்ள இருந்த நான் தான் உன் பவர்ஸ வெளியில போக விடாம தடுத்து வச்சேன். ஆனா ஏன் எதுக்கு? இப்போதைக்கு என்னால அதுக்கான காரணங்களை சொல்ல முடியாது. ஒரு நாள் வரும். அப்ப நீ யாரு, எங்க இருந்து வந்த, உன்னோட நெருப்பு சக்தியா நானும் உன்னோட அம்மாவும் எதுக்காக மறைக்க பார்த்தோம், இது எல்லாத்துக்குமான பதிலும் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி என் கையில இருக்கு பாத்தியா இந்த நீல நெருப்பு, அதே மாதிரியே உங்ககிட்ட இருக்க தங்க நிறத்துல இருக்க நெருப்ப நீல நிறமா மாத்துறதுக்கான பயிற்சிகளை பண்ணணும். ஆமா, இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது. அது எல்லாமே உன்னோட பயிற்சியை பொறுத்து. ஒரு சில பேரு ஒரு நாள்ல கத்துப்பாங்க, ஒரு சில பேரு ஒரு மாசம் இல்லனா ஒரு வருஷம் கூட ஆகலாம். என்ன குருவே, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வெறும் பூங்காட்டமா இருக்குதே. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது குருவுக்கு வித்தியாசமான சத்தங்கள் கேக்குது. என்ன ஏதுன்னு சுத்தி முத்தி கவனிக்கும் போது கண்ணு கெட்ட தூரத்திலேயே ஒரு பொண்ணு தலைகீழ தொங்கிட்டு இருக்கா. இவளோட பேரு லக்காவ். ஆக்சுவலா குரு பாக்குறதுக்கு மனித உருவத்துல இருக்க ஒரு சின்ன இல்யூஷன் மாதிரி. அவருக்கு உடம்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால ஹீரோ தான் இப்ப லக்காவை காப்பாத்தலாமேன்னு பக்கத்துல வருவான். ஏமா யார் நீ, எப்படி இந்த மாதிரி தலைகீழ தொங்கிட்டு இருக்க? தோ அதுக்கெல்லாம் காரணம் பக்கத்துல இருக்க அந்த கல்லு தான். எது இந்த கல்லான்னு ஹீரோ அவசரப்பட்டு கல்ல எடுக்க அடுத்த நிமிஷமே செட் பண்ணி வச்ச புரியல இவனோட காலம் மாட்டிக்கிச்சு. அட முட்டா பயல, எதுக்கிட அந்த கல்லு மேல கைய வச்ச? பக்கத்துல இருக்க ராட்சச செடிகள் இருக்குல்ல, அதுதான் இறைகளை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிரகாசமான கல்ல பயன்படுத்தும். பாரு இப்ப நான் மாட்ட மாதிரி நீயும் மாட்டிக்கிட்ட. முழுசா சொல்ல வரதுக்குள்ள என்னடா உனக்கு அவசரம்னு ஹீரோயின் கல்வி ஊத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோ கிட்ட தான் இப்ப நெருப்பு சக்தி எல்லாம் இருக்குல்ல, சோ அதை பயன்படுத்தி கட்டி இருக்க வேர்களை டக்குன்னு அறுத்து விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. சந்தேகத்துல இவனும், நீ யாரு, எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்த? பயலுக்கு லக்காவும், என்னை பத்தி நீ கேள்விப்பட்டதில்ல, இந்த ஒட்டுமொத்த காடுகளை பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு சில பேரு எனக்கு லிட்டில் ஃபேர்னு செல்லமான பேரையும் வச்சிருக்காங்க. உனக்கு தெரியாதா? தெரியாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உன்ன கேள்விப்பட்டதே இல்ல. என்னடா பொசுக்குன்னு அக்காவை அசிங்கப்படுத்திட்டேன்னு லக்காவ பொண்ணு உள்ளுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கா. அப்பதான் மோதிரத்துக்குள்ள இருக்க குருவும் பேச ஆரம்பிக்கிறாரு. டேய், நீ தேடிக்கிட்டு இருக்க மந்திர புக்கு, அது உனக்கு வேணும்னா அந்த லக்காவு கூட ஒண்ணு சேர்ந்துக்கோ. பயலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லுவான். ஆனா மந்திர புத்தகத்துக்கும் இங்க இருக்க லக்காவுக்கும் என்ன சம்பந்தம் புரியல. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு லக்காவை நம்ம ஹீரோவை ஒரு சின்ன ஜூனியர் மாதிரி கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஜியாங்சு கிராமத்துக்கு வரா. கதையோட ஆரம்பத்துல 6 பிரிவை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு சொன்னல, அது எல்லாத்தையும் தாண்டி இங்க வாழக்கூடிய ஒரு சில ஜியாங்சு மக்களுக்கு மட்டும் சூப்பர் பவர் இருக்கும். மத்த எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான். அப்ப ஒரு சொட்ட பையன் உள்ள போந்து, இந்த பர்மா என்கிட்ட எந்த ஒரு பணமும் கிடையாது, அதுக்கு பதிலா இந்த வெள்ளரிக்காயை வச்சுக்கிட்டு எனக்கு சாப்பாடு கொடு. உடனே தாய் கிழவி கடுப்பாக்கி பயனு ஒரு கத்துவாங்க பாருங்க. சொட்ட பையன் ஜோயிங்னு காத்துல பறந்து போறான். டே ஹீரோ பயப்படாத, இந்த பாட்டி நமக்கு தோஸ்து, நல்ல தோஸ்துன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொடுத்த சாப்பாட லபக்குன்னு வாயில போட்டு முழுங்குவான். எங்கதான் ஹீரோவுக்கு இந்த சாப்பாடு தான் அம்மாவோட கைப்பக்குவத்திலேயே இருக்க விஷயத்த பார்த்து ஒரு நிமிஷம் சோகமாயிடுவான். இதை புரிஞ்சுக்கிட்ட பாட்டியும், கவலைப்படாத, உனக்கு பிடிச்சவங்க உன்னை விட்டு போயிட்டாங்கன்னா அது அவங்களோட உடம்பும் உயிருமா மட்டும்தான் இருக்கும். ஆனா அவங்களோட ஞாபகங்கள் எப்பவுமே உன்னோட மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் பாட்டி இவ்வளவு சுகமா பேசுறீங்க? உங்க வாழ்க்கையிலயும் யாரையாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாப்பா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்திலேயே என் பையன் சக்தி வாய்ந்த வீரனா மாறணுங்கிறதுக்காக அடிக்கடி மந்திர காடுகளுக்கு போயிட்டு நிறைய பயிற்சி எல்லாம் பண்ணுவான். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி போன என்னோட பையன் அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்ல. அவனுக்கு என்னாச்சுன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ வரைக்குமே அவன் இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு
நானு அவனுக்காக மட்டும்தான் பிடிச்ச சாப்பாடுகளை தினமும் செஞ்சுட்டு இருக்கேன். பாட்டியோட கதையை கேட்டு ஹீரோவே சோகமாயிட்டான். கரெக்டா அப்பன்னு பார்த்த ஒரு 3 பேரு லக்காவுக்கு பக்கத்துல வந்து ஒரு சின்ன கல்லை காட்டி, ஏண்டி உனக்கு என்ன தைரியம், புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கான மேப்னு பாதி கல்லை கொடுத்து ஏமாத்தன. சரி நானும் இதுல இருக்க அடையாளங்களை வச்சு அங்க எங்கன்னு சுத்தும் போது கடைசியில ஒரு மூத்திர சந்துக்கு போச்சு. சரி இங்கதான் புதையல் இருக்குமோன்னு சுத்தி முத்தி தேடி பார்த்தேன். அப்பதான் தெரிய வந்துச்சு இதே கல்லு மாதிரி இன்னும் 2 பேர் வச்சிருந்தானுங்க. விசாரிச்சு பார்த்தப்பதான் எனக்கே தெரிய வந்துச்சு அவங்களுக்கு அந்த கல்லை கொடுத்ததும் நீதான். நீ கொடுத்த கல்லு போலி, ஒழுங்கா என் காசை திரும்ப கொடு. ஐயோ மாட்டிக்கிட்டமேன்னு ஒரு நிமிஷம் லக்காவுக்கு பயம் அதிகமாயிடும். ஆனா இருந்தாலும் மந்திர காடுகளுக்குள்ள வித்தியாசமான கல்லை கண்டுபிடிச்சிருப்பால, இப்ப அத ஒரு சின்ன கிஃப்டா கொடுத்து ஓரளவுக்கு வந்த 3 பேரை சமாளிச்சுட்டா. அப்பாடா பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு இங்க இருந்து கிளம்ப பார்க்கும்போது மறுபடியும் ஒரு 5 பேரு இதே மாதிரியே போலியான மேப்ப கையில வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நிப்பானுங்க. ஒழுங்கா எங்களை ஏமாத்தினதுக்கு திரும்ப பணத்தை கூடன்னு கேட்பானுங்க. நம்மால் கிட்ட ஒத்த நயா பைசா கூட இல்ல. அதனால வானத்துல பாரு வெள்ளக்கான்னு போய் சொல்லிட்டு குடு குடுன்னு அந்த இடத்தை விட்டு ஹீரோ கூட ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாடியே விடாம அந்த 5 பேரும் துரத்தி வந்துகிட்டே இருக்கானுங்க. உயிருக்கு பயந்து பக்கத்துல இருக்க ஒரு சின்ன வீட்டுக்குள்ள வருவாங்க. துரத்தி வந்த ஆளுங்களும் இந்த விஷயத்த தெளிவா பாப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால பாதியிலேயே அவங்கள விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டானுங்க. என்ன ஏதுன்னு புரியாம சந்தேகத்துல உள்ள வந்து பாக்கும்போது அங்க ஒரு தடி தாண்டவராயனை கட்டி போட்டு ஓனாய் கூட்டத்தோட இளவரசன் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். உண்மையை சொல்ல, நீ கொண்டு வந்த போலி மேப்ப உங்ககிட்ட கொடுத்த ஆள் யாரு? இந்த மாதிரி கேக்குறப்பதான் கரெக்டா நம்ம லக்காவும் உள்ள வருவா. தடி தாண்டவராயன் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, ஐயா எனக்கு அந்த மேப்ப கொடுத்த ஆளே இவதான்னு கோத்து விட்டான். உடனே இளவரசனும் அடியாளுங்களும் லக்காவை தப்பிக்க முடியாத மாதிரி சுத்து போட்டானுங்க. இந்த பாரு நீ கொடுத்த மேப் போலின்னு எனக்கும் தெரியும். ஆனா அதே டைம்ல என்கிட்ட ஏற்கனவே உண்மையான மேப்போட பாதி இருக்கு. சோ ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சு பார்க்கும்போது அது பக்காவா புரிஞ்சிருக்கு. அப்படின்னா மேப்போட உண்மையான பாதி உங்ககிட்ட தான் இருக்கு. ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துரு. திடீர்னு லக்காவ் என்ன யோசிச்சானே தெரியல. ஐயா ஓனாய் கூட்டத்தோட இளவரசன், நீங்க கேட்டு நான் ஒரு பொருளை கொடுக்காம இருப்பேனா? இந்த பெட்டிக்குள்ளதான் உண்மையான புதையலோட பாதி மேப் இருக்குன்னு சொல்லி இளவரசனை வேணும்னே பிளான போட்டு பெட்டியை திறக்க வைப்பா. அடுத்த நிமிஷமே உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு டம்முன்னு வெடிச்சு அந்த இடம் ஃபுல்லாவே வெண்மை நிற புகையால மூடப்படுது. நம்மளால இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாதி உண்மையான மேப் இந்த இளவரசன் கிட்ட இருக்குள்ள, இப்ப அதையும் தூக்கிட்டு லக்காவ் ஹீரோவை கூட பெருசா கண்டுக்காம இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெள்ளை நிற புகையும் மொத்தமா மறைஞ்சிருச்சு. இளவரசனுக்கு லக்காவும் தான் கிட்ட இருந்த மேப்பும் இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு சம கோபம். நீயும் அவளும் ஒன்னா தானே வேலை பாக்குறீங்க, ஒழுங்கா இப்ப அவ எங்க இருக்கான்னு சொல்லு. யோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவளை மந்திர காட்டுக்குள்ள பாத்தையா, அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்டா என்கிட்டயே போய் சொல்ல பாக்குறியான்னு அடிக்க வருவான். இருந்தாலும் ஹீரோ ரொம்ப அசால்ட்டாவே தன்னோட மந்திர வாளை பயன்படுத்தி தாக்குதல தடுத்துட்டான். மீதி இருக்க அடியாளுங்க சும்மா இருப்பானுங்களா? ஏன் தலைமை மேலேயே கைய வச்சுட்டியான்னு அடிக்க வருவானுங்க. என்ன பண்ண போறோம்னு தெரியாம ஹீரோ குழப்பத்துல இருப்பான். அப்ப திடீர்னு குரு உடம்புக்குள்ள இருந்து சக்தியை வெளிப்படுத்தி இவனை தாக்க வந்த எல்லாரையுமே கொஞ்சம் ஸ்லோ மோஷனுக்கு மாத்தி விட்டாரு. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்தை விட்டு வேக வேகமா ஓடுவான். பார்த்தா வழியில நம்ம ஹீரோயின் ஓடிட்டு இருக்கா. தக்காளி என்னையே ஏமாத்த பாக்குறியான்னு அவளையும் கொத்தா தூக்கிட்டு மறுபடியும் மந்திர காட்டுக்குள்ளேயே வந்துட்டானுங்க. அட சண்டால பாவி, இதுக்கடி என்ன அவங்க கிட்ட மாட்டி விட்ட, மன்னிச்சிருப்பா. புகை போட்ட அவசரத்துல உன்னை காப்பாத்த மறந்துட்டேன். சரி அதெல்லாம் விட்டு தள்ள. ஆமா அந்த மேப்ல அப்படி என்னதான் இருக்கு? நான் குழந்தையா இருக்கும் போதே என்னோட அம்மாவும் அப்பாவும் மருத்துவருக்கான வேலையை தான் பார்த்தாங்க. அடிக்கடி மூலிகைகளை தேடி காட்டுக்கு போவாங்க. அப்பதான் பாதி மேப்பை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது சாதாரண என்ன மாதிரியான ஆட்களுக்கு மந்திர சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அதிசய பொக்கிஷம் இந்த காடுகளுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான மேப் தான் இது. சோ மீதி மேப்பையும் தேடி 10 வயசா இருக்கும் போதே என்னோட அம்மா அப்பா காடுகளுக்குள்ள வந்தாங்க. ஆனா அன்னைக்கு நைட் ஆகியும் கூட திரும்ப வரவே இல்ல. சந்தேகத்துல அவங்கள தேடி நான் காட்டுக்குள்ள வந்தேன். அப்பதான் கண்ணு கட்டுற தூரத்துல என் அம்மா பயங்கர காயத்தால என் கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போய் கிடந்தாங்க. லாஸ்டா அவங்க உடம்புல இருந்த காயங்களை செக் பண்ணும்போது மந்திர சக்தியை வச்சுதான் யாரோ தாக்கிருக்காங்க. அப்பதான் முடிவெடுத்தேன் எப்படியாச்சும் அந்த புதையலை தேடி கண்டுபிடிக்கணும். சாதாரண மனுஷியா இருக்க எனக்கு சூப்பர் பவர் கிடைக்கணும். அதை பயன்படுத்தி என் அம்மா அப்பாவை கொண்ட கொலைகாரங்களை நான் பழி வாங்கணும். பாவம் ஹீரோவுக்குமே இந்த கதையெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. சரி அதெல்லாம் விட்டுதலப்பா, நேரம் வேற அதிகமாயிடுச்சு. முதல்ல இந்த சூப்ப குடின்னு சமைச்ச சாப்பாட ஹீரோவுக்கு கொடுப்பா. ஆனா பாருங்க ஹீரோ அதை குடிச்ச அடுத்த நிமிஷமே டக்குன்னு மயங்கி போயிட்டான். அதுக்கப்புறமா லக்காவும் என்ன மன்னிச்சிருப்பா, நான் புதையலை தேடி போற இடத்துல உன்னால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. சோ அதான் உன்னை இந்த இடத்துல விட்டுட்டு போறேன். அது மட்டும் இல்லாம லாஸ்டா நீ தான் என் உயிரை காப்பாத்திருக்க. சோ அதுக்காக மயக்கத்துல இருக்க உன்னை எந்த ஒரு விலங்குகளும் தாக்க முடியாத மாதிரி இந்த மந்திரப்படி உன்னை பாதுகாக்கன்னு சொல்லிட்டு லக்கா இந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. கிடைச்ச 2 மேப்புகளையும் பயன்படுத்தி ஒரு வழியா இவ புதையல் இருக்கக்கூடிய அந்த ரகசிய சுரங்கத்தை கண்டுபிடிச்சிட்டா. சந்தோஷத்துல தையா தக்க நாட்டம் போட்டு பின்னாடி திரும்புவா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். ஆமா நீ எப்படி அதுக்குள்ளேயே மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச? ஏண்டி ஃப்ராடு, நீ கொடுத்த சூப்ல இந்த மந்திர வேர்களை கலந்து இல்ல, அதை நான் ரொம்ப தெளிவாவே பாத்துட்டேன். அதனாலதான் மயங்கி போன மாதிரி உன்கிட்ட நடிச்சேன். உனக்கே தெரியாம உன்னை ஃபாலோ பண்ணி இவ்வளவு தூரம் வந்தேன். சோ இதுக்கப்புறம் என்ன ஏமாத்துற வழியெல்லாம் வச்சுக்காத. நீ தேடி வந்த புதையல நான் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன். ஆனா கிடைக்கக்கூடிய புதையல் எதுவா இருந்தாலும் சரி அதுல உனக்கு பாதி எனக்கு பாதி. இப்போதைக்கு வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட லக்காவும் சரின்னு சம்மதிக்கிறா. அதுக்கப்புறமா முன்னாடி இருக்க கதவை எப்படி திறக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருப்பாங்க. இங்கதான் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா. கதவும் கையில இருக்க மேப்பும் பாக்குறதுக்கு ஒரே வடிவத்துல இருக்கு. சந்தேகத்துல மேப்ப கையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சூரிய வெளிச்சத்துல காட்டும் போது அது நேரா அங்க இருக்க கதவுல பட்டு 2 இடத்துல மட்டும் பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. உடனே லக்காவும் பிரகாசமான அந்த இடத்துல கைய
கைய வைக்கும் போது கதவு இப்ப தானாவே திறக்குது. உள்ள வந்து பாக்குறப்ப ஏற்கனவே இறந்து போன நிறைய மனிதனோட எலும்பு கூடுகளா இருக்கு. இதுக்கடையில தெரியாத்தனமா அங்க இருந்த பொரியல வேற கால வச்சுட்டா கூர்மையான கட்டைகள் மேல வந்து நம்ம ஆளுங்க உடம்பையே குத்தி கிழிச்சிருக்கும். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். வைக்கப்பட்ட சின்ன சின்ன பொறிகளை கடந்து பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ரூமுக்கு வந்து பாக்கும்போது கண்ணு கட்டுற தூரத்துல நீல நிறத்துல ஒரு மந்திர செடி இருக்கு. சரி உடனே அதை போய் எடுக்கலான்னு பாக்கும்போது மேல் பக்க சுவர்கள்ல இருந்து பச்சை நிறத்துல ஆசிட் சுட்டிட்டு இருக்கு. நல்லவேளையா நம்ம ஹீரோ கிட்ட பெரிய மந்திர வாள் இருக்குல்ல. சோ இப்ப அதையே ஒரு சின்ன கொடை மாதிரி பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு பேருமே பாதுகாப்பா அந்த மந்திர செடிக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. லக்காவுக்கு ஒன்னும் புரியல. என்ன இது, இந்த சின்ன பூவா நான் தேடி வந்த புதையல், எதுக்கும் அதை எடுத்து பார்க்கலாமேன்னு டக்குன்னு பிடுங்குவா. அடுத்த நிமிஷமே தரையில ஒரு ரகசிய பாதை ஓபன் ஆகுது. பயத்துல எடுத்த பூவை திரும்ப அதே இடத்துல வச்சுட்டா. ஐயோ, நடக்கிற விஷயங்களை பார்த்தா இந்த பூவை கூட இந்த இடத்த விட்டு வெளியில கொண்டு போகவே முடியாது போலயே. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நேரத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஓநாய் கூட்டத்தோட இளவரசன் மறுபடியும் ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கான். ஏற்கனவே நம்ம ஆளுங்க மேல சம கோவத்துல இருப்பான். சோ கையில மாட்டினா கைமா பண்ணிடுவாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மந்திர பூக்களை டக்குன்னு புடுங்க. தரையில வேற சீக்கிரட் பாதை ஓபன் ஆகும்ல. இப்ப அதுக்குள்ள ரெண்டு பேருமே குதிச்சுட்டாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா சுத்தி ஃபுல்லாவே எக்கச்சக்கமான எலும்பு கூடுகளா இருக்கு. அதுல ஒண்ணு பாக்குறதுக்கு ஏதோ ஒரு மிருகத்தோட எலும்பு மாதிரியும் இருக்கு. அதோட கையில வித்தியாசமான ஏதோ ஒரு பொருள் இருக்கு. ஒரு ஆர்வத்துல லக்காவ அதை கையில எடுத்து விளையாடிட்டு இருப்பா. இதுக்கடையில ஹீரோவோட குரு ஒரு மந்திர புத்தகத்தை பத்தி சொல்லிருப்பாருல. இப்ப அதுவும் இங்கதான் கிடக்கு. அப்பாடா, தேடி வந்த பொருள் கிடைச்சாச்சுன்னு ஹீரோ சந்தோஷப்படுவான். ஆனா அதே டைம்ல நம்ம லக்காவோட கையில இருக்க மந்திர பொருள் அது இப்ப பிரகாசமா ஜொலிச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு பச்சை நிறத்துல ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா இவ உடம்போட கலக்க ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷமே உடம்பு காத்துல மிதந்து பயபுள்ள அதே இடத்துல மயங்கி போயிட்டா. குருவே இவளுக்கு என்னாச்சு, எப்படி காப்பாத்துறதுன்னு கேட்பான். வயலுக்கு அவரும் ஒரு சாதாரண மனுஷனை மந்திரவாதியா மாத்தக்கூடிய சக்தி அந்த குடுவைக்கு இருக்கு. ஆனா அந்த சக்தியை நேரடியா பயன்படுத்த கூடாது, முதல்ல அதை சுத்தப்படுத்தணும். அப்படின்னா மந்திர சக்தியோட விஷமும் கலக்கப்பட்டிருக்கா. ரொம்ப சரியா சொன்ன, நேரத்தை வீணாக்க முடியாது, உடனே அவளை காப்பாத்தியாகணும். இந்த இடத்த விட்டு பறந்து போ. யோ, பறந்து போறதுன்னா எங்கேயா போறது, எனக்கு என்ன பறவை மாதிரி ரெக்கையா இருக்கு, கவலைப்படாத, உன் கேள்விக்கான பதில் உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு மந்திர புத்தகத்தை ஒரு சக்தியா மாத்தி நம்ம ஹீரோ உடம்புக்கு மாத்தி விடுவாரு. பார்த்தா அடுத்த நிமிஷமே பறவைக்கு இருக்க மாதிரி மந்திர சிறகுகள் வந்தாச்சு. அப்படின்னா இது வெறும் சாதாரண புத்தகம் இல்லங்கிற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா லக்காவை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போகும்போது ஓநாய் கூட்டத்தோட இளவரசனும் அடியாட்களும் சும்மா இருப்பாங்களா? கரெக்டா குறி வச்சு லக்காவோட கால்லயே ஒரு கயிறை மாட்டிட்டானுங்க. இவங்க ஒரு பக்கத்துல மாங்குன்னு இழுக்க, இந்த பக்கத்துல ஹீரோ லக்காவோட உயிரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவால இழுக்கவே முடியல. தடுமாறி இவன் தொப்புன்னு கீழே விழ, இதான் சாக்குன்னு லக்காவை அந்த இளவரசன் பையன் தூக்கிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ கண்ண முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல லக்காவு இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு பையனுக்கு சம கோவம். அதே டைம்ல காடுகளுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தமும் கேக்குது. என்ன ஏதுன்னு எட்டி பார்க்கும்போது அந்த இன்லான் குரூப்ல இருந்து இளவரசின்னு ஒருத்தைய பார்த்திருப்போம்ல, அதே குரூப்பை சேர்ந்த மீகான் சொல்லப்படக்கூடிய இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. இவள நம்ம ஷார்ட்டா கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். ஏற்கனவே மந்திர காடுகளை பாதுகாக்கக்கூடிய தங்க சிங்கம் இருக்குன்னு சொன்னோம்ல, இப்ப அது கூட இந்த பைபிள்ல தனியால சண்டை போட்டுட்டு இருக்கா. சும்மா சொல்லக்கூடாது, கிராபிக்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல பண்ணிருப்பானுங்க. அதுலயும் அந்த சிங்கம் தனக்குள்ள இருக்க சக்தியை பயன்படுத்தும் பாருங்க, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஒரு கட்டத்துல இந்த கேடி பொண்ணாலேயே சிங்கத்தை சமாளிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்குள்ள இருக்க மந்திர சக்தியவே மொத்தமா உறிஞ்சிருச்சு. கேடி பொண்ணு வேற அதே இடத்துல மயங்கி போயிட்டா. சிங்கம் என்ன பண்ணும், உடனே பக்கத்துல வந்து கதையை முடிக்கலாமேன்னு பாக்கும். ஒளிஞ்சிருந்து நடக்கிற எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஹீரோ எப்படியாச்சும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சண்டைக்கு வரும்போது குரு வேணாம் தடுப்பாரு. ஏன்னா நினைக்கிறத விட தங்க சிங்கத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சோ என்ன பண்றதுன்னு புரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல அப்பதான் இவங்கிட்ட இருக்க குட்டி கண்ணாடியே ஞாபகத்துக்கு வருது. பொதுவா பூனைக்குட்டி என்ன பண்ணும், ஒரு சின்ன வெளிச்சத்தை பார்த்தா அது கூட ஜாலியா குழந்தை மாதிரி விளையாட ஆரம்பிக்கும்ல. இப்ப அதே மாதிரியே ஹீரோ மரத்துக்கு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு தான் கையில இருக்க கண்ணாடிய சூரிய வெளிச்சத்துல காட்டும் போது அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை பார்த்து தங்க சிங்கமே ஏதோ பூனைக்குட்டி மாதிரி அந்த வெளிச்சத்துக்குடியே விளையாடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். இதுதான் சாக்குன்னு ஹீரோவும் கேடி பொண்ணை காப்பாத்திட்டான். ஆனா இப்ப வரைக்குமே அந்த பைபிள்ல மயக்கத்தை விட்டு கண்ணு முழிக்கல. குருவே என்ன பண்றது, இவளோட உயிரை எப்படி காப்பாத்துறது? ட்ரெஸ் அவுத்துரு, அடச்சி கருமோ, யோ பெரிய மனுஷன் பேசுற பேச்சாயா? அட என்னப்பா எல்லாத்தையுமே தப்பா நினைக்கிற, நீங்க ரெண்டு பேரும் உடைகள் இல்லாம ஒன்னா இருக்கும் போது மட்டும்தான் உனக்குள்ள இருக்க குய் சக்திய அந்த கேடி பொண்ணு உடம்புக்கு மாத்தி என்னால அவளோட உயிரை காப்பாத்த முடியும். சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லையேங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா குரு ஒரு மந்திரத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க குய் சக்திய கேடி பொண்ணு உடம்புக்கு மாத்தி இப்ப அவளோட உயிரை காப்பாத்திட்டு இருக்கா. இதே டைம்ல கடத்தப்பட்ட லக்காவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இளவரசன் தான் அப்பா கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கான். டே முட்டாள், இந்த குடுவைக்குள்ள இருந்த சக்தி இப்ப அவ உடம்புக்குள்ள போயிருக்கு. நினைக்கிறத விட மந்திர சக்தியை திரும்ப வெளியில எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நமக்கு வேற வழியே கிடையாது. அந்த ஜியாங்சன் கிராமம் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய மக்களை பலி கொடுத்தா மட்டும்தான் இவ உடம்புக்குள்ள இருக்க பவரை என்னால திரும்ப எடுக்க முடியும். கவலைப்படாதீங்கப்பா, இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். டேய் ஒரு நிமிஷம் நெல்லு, ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ. இப்ப இவ உடம்புக்குள்ள இருந்து பவரை உறிஞ்சா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஆட்களான யுன்லான் இனத்து கூட நேரடியா சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். பதிலுக்கு புள்ளக்காரனும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. காட்டுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ கண்ண முழிச்சு பாக்கும்போது முன்னாடியே அந்த கேடி பொண்ணு கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நிக்கிறா. சண்டால பாவி, என் மானத்தை கெடுத்துட்டியடான்னு கட்டைய வச்சு
சர்ற மாதிரியே அடிக்கிறா. ஏமா ஏய் கொஞ்சம் அமைதியா இரு. நேத்து சிங்கத்து கூட சண்டை போட்டு நீ சாகர அளவுக்கு போயிட்ட. நான் தான் என் குருவோட உதவியால உன்னை காப்பாத்தினேன். இப்ப மறுபடியும் நீ அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சின்னா உன் பவர் தான் கம்மியாகும். அப்புறம் மறுபடியும் நீயும் நானும் ஒன்னா இருக்க மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன குறை சொல்லி எதுவும் கிடைக்காது. அட்ட நாரப்பையில ஏற்கனவே என்ன எடகு முடகா பாத்துட்டு இப்ப மறுபடியும் ஒன்னா இருக்க போறேன்னு டைலாக் விடுற. உன்னை சும்மா விட மாட்டேன்னு சர்ற மாதிரியா அடிக்கிறா. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தன்னை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு வேலையும் பாத்துருக்காங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தெரியாதனமா கோவத்துல உன்னை அடிச்சிட்டேன்னு மன்னிப்பெல்லாம் கேப்பா. எனக்கு உன்னோட உதவி தேவை. என் உடம்புல இருந்த ஒட்டுமொத்த சக்தியவுமே இப்ப அந்த தங்க சிங்கம் உறிஞ்சிருக்க. சோ நீ தான் என் பவர் எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். பயலுக்கு ஹீரோவும் இல்லம்மா என்னோட ஃப்ரெண்டு லக்காவ் அவ இப்ப அந்த ஓனாய் கூட்டத்தோட ஆளுங்க கிட்ட மாட்டிருக்கா. அவளை நான் தான் காப்பாத்தி ஆகணும். இந்த பாரு நீ நினைக்கிறத விட அந்த ஓனாய் கூட்ட ராஜாவுக்கு நிறைய பவர் இருக்கு. அதனால எனக்கு என்னோட பவரை நீ திரும்ப எடுத்து கொடுத்தீன்னா உன் ஃப்ரெண்டு லக்காவை காப்பாத்த நான் ஹெல்ப் பண்றேன். ஹீரோவுக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால கேடி பொண்ணு கூட ஒன்னா சேர்ந்து காட்டுக்குள்ள இருக்க ஒரு பண்ணிய பொறி வச்சு பிடிக்கிறாங்க. ஆமா எதுக்காக முதல்ல இந்த பண்ணிய பிடிக்கிறோம்? ஏன்னா தங்க சிங்கத்துக்கு இந்த பன்றியோட இறைச்சி தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா சிங்கம் நல்லா தூங்கும். அந்த நேரத்துல அதோட கேவுக்குள்ள போந்து என்னோட மந்திர சக்தி ஒரு கல் வடிவத்துல மாத்தப்பட்டிருக்கும். அதை நீ தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வரணும். இவனும் சரி சரின்னு தலையாட்டுறான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பன்றியோட இறைச்சியை சாப்பிட்டு தங்க சிங்கம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. எனக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. அதனால சிங்கத்தை வெளிப்பக்கத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல உள்ள போயிட்டு என் சக்தி எந்த கல்லுக்குள்ள மறைஞ்சிருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு கரெக்டா அதை தேடி என்கிட்ட கொண்டு வா. துளி கூட சத்தம் போடாம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும்போது அங்க பிரகாசமான கல்லு ஒண்ணு கிடக்குது. பையன் ஆசையில அதை கடிக்கலாமே பக்கத்துல போவான். ஆனா குரு வேணாம் தடுக்கிறாரு. என்னையா உன்னை விட பவர் எனக்கு அதிகம் வந்துடும் பொறாமையா? இப்படி பேசுற நேரத்திலேயே கரெக்டா சிங்கம் வர மாதிரி சத்தம் கேக்குது. பயந்து போன ஹீரோ அங்க இருக்க கட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பான். ஆனா வந்தது சிங்கம் கிடையாது. அதோட ரெண்டு குட்டி. அழகா ரெண்டு குட்டியுமே தரையில உருண்டு விளையாடிட்டு இருக்கு. அப்ப ஒரு குட்டியை பாருங்களேன், கக்காவுக்கு பதிலா பிரகாசமான கல்ல போடுது. அட கருமமே, இந்த கல்யாணம் கடிக்க போனேன்னு ஹீரோ வாந்தி எடுக்கிறான். அதுக்கப்புறமா குரு ஒரு பக்கத்துல கேடி பொண்ணோட பவர் இருக்க கல்ல தேடிட்டு இருக்காரு. இதுக்கிடையில ஹீரோ ஒரு மந்திர பானத்தை கண்டுபிடிக்கிறான். சந்தேகத்துல குரு கிட்ட இது என்னன்னு கேட்கும்போது அதுவா தங்க டிராகன் தான் சக்திகளை ஒரு அமிர்தமா மாத்தி வைக்கும். இதை குடிச்சா கண்டிப்பா உனக்குள்ள இருக்க நெருப்பு சக்தி அது நீல நிறமா மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு ஹீரோ கிட்ட சொல்லலாமே திரும்புவாரு. அதுக்குள்ளேயே பையன் அந்த அமிர்தத்தை குடிச்சிட்டான். அட சண்டால பாவி, மந்திர சக்தி இருக்க அளவுக்கு அதுல சின்ன விஷம் இருக்கு. முதல்ல அதை சுத்திகரிப்பு பண்ணியாகணும். அதுக்குள்ள குடிச்சு தொலைஞ்சிட்டியடான்னு இவர் ஒரு பக்கத்துல புலம்பிட்டு இருக்காரு. இதே டைம்ல கேவுக்குள்ள இருந்த சிங்கக்குட்டி ரெண்டுமே வெளியில வந்து தூக்கத்துல இருந்த பெரிய சிங்கத்தை எழுப்பி விட்டுருச்சு. எங்க ஒருவேளை கேவுக்குள்ள போச்சுன்னா உள்ள இருக்க நம்ம ஹீரோவுக்கு ஆபத்து வந்துருமோங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு கேடி பொண்ணு வேணும்னே அந்த சிங்கத்தை தான் பக்கமா திசை திருப்ப ஆரம்பிக்கிறா. பயலுக்கு அதுவும் கடுப்பாகி தான் சக்திகளை வச்சு சர்ற மாதிரியா தாக்க ஆரம்பிக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் அங்கிட்டும் இங்கிட்டும் குட்டி கர்ணமெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல கதையை முடிக்கலாமேன்னு நேரடியா ஓடி வரும்போது சடனா கேவை விட்டு வெளியில வந்த ஹீரோ இந்த கேடி பொண்ணோட பவர்ஸ் எல்லாம் சிறை வச்ச மந்திர கல் இருக்கு பாத்தீங்களா, அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டான். உடனே கேடி பொண்ணு அந்த கல்லை வாங்கின அடுத்த நிமிஷமே இழந்து போன சக்திகள் எல்லாமே திரும்ப வந்தாச்சு. அது மூலமா தங்க சிங்கத்தையும் ஒரேடியா அடிச்சு மட்டையாக்கிட்டா. மீதி இருக்க ரெண்டு சிங்க குட்டியுமே பக்கத்துல வந்து கியா முயான் கத்திட்டு இருக்கு. உடனே அதை சாகடிக்கலாமேன்னு பாக்கும்போது ஹீரோ வேணான்னு தடுக்கிறான். உனக்கு எதிரியா இருந்த தங்க சிங்கத்தை அழிச்சிட்ட, ஆனா இந்த குட்டிகள் ரொம்ப பாவம், அதை கொல்ல கூடாது. கேடி பொண்ணுக்கும் சொல்றது சரின்னு தோணுது. அதனால அமைதியாயிடுவா. சடனா ஹீரோ ரத்த ரத்தமா வந்து எடுத்து அதே இடத்துல மயங்கி போயிட்டான். நல்ல வேலையா கேடி பொண்ணு தனக்குள்ள இருக்க சக்திகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ உடம்புல இருக்க விஷயத்த மொத்தமா நீக்கிட்டா. மயக்கத்தை விட்டு கண்ணு முழிக்கும் போது நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு சொல்லுவா. பதிலுக்கு ஹீரோவும் ஒரு நிமிஷம் நில்லு, எனக்கு நீ வாக்குறுதி கொடுத்திருக்க லக்காவை காப்பாத்த ஹெல்ப் பண்றேன்னு. உடனே கேடி பொண்ணும் என்ன மன்னிச்சிரு, நான் ஏற்கனவே உன் உடம்புல இருந்த விஷயத்த நீக்கி உன்னோட உயிரை காப்பாத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ ஆசைப்பட்ட மாதிரி தங்க சிங்க குட்டிகளையும் உயிரோட விட்டுருக்கேன். சோ மறுபடியும் என்னால எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கத்துல இந்த இடத்த விட்டு கிளம்புறா. நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்க கோவம் அதிகமாகுது. கூடவே முன்ன விட இப்ப நெருப்போட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா நீல நிறத்துக்கு மாறிட்டு இருக்கு. அப்படின்னா தனக்குள்ள இருக்க பவர் அதிகமாகுதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த ஓனாய் கூட்டத்தோட இளவரசனை பிடிக்கிறதுக்காக நேரா இப்ப அந்த ஜியாங்ஜான் கிராமத்துக்கு வருமா. ஆனா அங்க ஏற்கனவே எக்கச்சக்கமான மக்கள் ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. அதே இடத்துல தனக்கு சாப்பாடு போட்ட பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்க விஷயத்த ஹீரோ கவனிக்கிறான். என்னாச்சு, உங்களை யார் இந்த நிலைமைக்கு தள்ளினது? அந்த ஓனாய் கூட்டத்தை சேர்ந்த இளவரசன் இங்க இருக்கக்கூடிய மக்களை தாக்கி அவங்களோட ரத்தத்தை ஏதோ ஒரு மந்திர சடங்கு செய்யறதுக்காக எடுத்துட்டு போயிட்டான். இப்படி எல்லாம் சொல்லிட்டு பாவம் அந்த பாட்டியும் இறந்து போயிட்டாங்க. இங்கதான் ஹீரோவுக்கு தான் அம்மா சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தனுக்குள்ள அதிகப்படியான பவர் இருக்கலாம், அதுக்காக அப்பாவிகளை எப்பவுமே துன்பப்படுத்த கூடாது. ஒருவேளை அப்படி யாராவது ஒரு கெட்ட காரியத்தை பண்ணா நீ தடுக்கணும்னு சொல்லிருப்பாங்க. இப்ப அதை நினைச்சு பார்த்ததுமே பயங்கர கோவத்தோட அந்த ஓனாய் கூட்டங்கள் இருக்கக்கூடிய மலைக்கு வந்திருக்கான். தன்னால முடிஞ்ச வரைக்கும் அடியாளங்களும் ஹீரோவை தடுக்கலான்னு பாப்பாங்க. ஆனா இவனுக்கு தான் முன்ன விட இப்ப அதிகமான பவர் இருக்கு. அதனால ரொம்ப அசால்ட்டாவே வர்ற எதிரிகளை அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். இந்த விஷயத்தை கவனிக்கக்கூடிய இளவரசன் 50 பேரை ஒரே டைம்ல ஹீரோ கூட சண்டை போட அனுப்புவான். நம்மால் சும்மாவா மந்திர வாளோட சக்தியை பயன்படுத்தி தரையில ஓங்கி ஒரு அட்டி அடிக்க அட்ட டைம்ல 50 பேர் அவுட்டு. இதுக்கிடையில ஓனாய் கூட்ட தலைவன் கொஞ்சம் கொஞ்சமா பலி கொடுத்த மக்களோட ரத்தங்களை பயன்படுத்தி நம்ம லக்கா உடம்புக்குள்ள இருந்து பவர்ஸ கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிட்டு இருக்கான். அடுத்த இளவரசனை காட்டுறாங்க. முடிஞ்ச வரைக்கும்
மட்டும் தன்னோட மின்னல் சக்தியை பயன்படுத்தி ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போடுவான். ரெண்டு பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சிக்காம சண்டை போடுவாங்க. அப்ப எதிர்பாராத விதமா அந்த இளவரசன் மின்னலை வச்சு தாக்கும் போது நம்ம ஹீரோ தடுமாறி பக்கத்துல இருக்க பெரிய பள்ளத்துல விழுந்துருவான். அப்பாடா ஒரு வழியா ஜெயிச்சிட்டோமேன்னு இளவரசன் சந்தோஷப்படுவான். ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா ஹீரோவுக்கு தான் பறக்கிற பவர் இருக்குல்ல. சோ தன்னோட மந்திர ரெக்கைகளை பயன்படுத்தி பறந்து வந்து நேரா இளவரசன் வயிற்றுலயே கத்திய வச்சு ஒரு குத்து. சம்பவ இடத்துலயே பையனோட கதையை முடிச்சு அங்க இருக்க பழத்துக்குள்ள தூக்கி போட்டான். இதை கவனிக்கக்கூடிய ஓநாய் கூட்ட தலைவன் புள்ளைய காப்பாத்தலாமேன்னு ஓடி வருவான். ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. சோ இப்ப ஒட்டுமொத்த கோவமும் ஹீரோ பக்கமா திரும்ப ஆரம்பிக்குது. தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஹீரோவோ சமாளிச்சு பாக்குறான். ஆனா அந்த ஓநாய் தலைவன் விடுற மாதிரியே இல்ல. லக்கா உடம்புல இருந்து வேற பவரை உறிஞ்சிருப்பான்ல. அதனால ரொம்ப அசால்ட்டாவே ஹீரோவை லெப்ட் ரைட்னு அடிச்சு பறக்க விட்டு தரையிலேயே ஓங்கி ஒரு குத்து. தப்பிக்க இடம் இல்லாம வசமா மாட்டிக்கிட்டான். இங்கதான் ஹீரோ ஒரு விஷயத்தையே கவனிக்கிறான். சின்ன வயசா இருக்கும் போது ஹீரோவோட அம்மா கூட நம்ம கதையோட வில்லன் சண்டை போட்டிருப்பான். அப்ப கூட வந்து அடியால ஒருத்தன் நம்ம குட்டி பையனை வளைச்சு பிடிச்சிருப்பான். அவனோட கையில ஒரு சின்ன தழும்ப பாத்திருப்பான். இப்ப அதே மாதிரியே ஒரு தழும்பு இவங்கிட்டயும் இருக்கு. அப்படின்னா அம்மாவை கொல்லும் போது வில்லன் கூட இருந்த அடியால ஒருத்தன் இவன் தாங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு பயங்கரமா கத்துவான். இருந்தாலும் இவனுக்குள்ள இருக்க பவருக்கு முன்னாடி இப்ப ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. இதே டைம்ல மயக்கத்தை விட்டு லக்காவும் கண்ண முழிச்சிட்டா. தனக்கு யாருமே இல்லன்னு வருத்தப்பட்ட இவளுக்கு தன்னை காப்பாத்த இப்ப ஹீரோ இங்க வந்திருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு உள்ளுக்குள்ள அளவு கூட சந்தோஷம். அப்பதான் இந்த ஓநாய் கூட்ட தலைவன் சும்மா இல்லாம மின்னல் சக்தியை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரையுமே தாக்க ஆரம்பிக்கிறான். என்னதான் ஆரம்பத்துல லக்கா உடம்புல பவர் இல்லாம இருந்தாலும் கூட இப்ப அந்த மந்திர குடுவைக்குள்ள இருந்த சக்தி இவ உடம்புக்கு வந்திருக்கும்ல. அத கூட இந்த ஓநாய் கூட தலைவன் உறிஞ்ச பாத்திருப்பான். ஆக்சுவலா அவன் பாதி சக்தியை மட்டும் தான் உறிஞ்சிருப்பான். அதனால மீதி பவர் இன்னும் இவ உடம்புக்குள்ளதான் இருக்கு. சோ இப்ப அந்த சக்திகளையே ஒரு கேடயமா உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா வில்லன் தாக்குதல சமாளிச்சிட்டு இருப்பா. இதே டைம்ல மயக்கத்துல இருக்க ஹீரோவுக்கு முன்னாடி அவனோட அம்மா பேசக்கூடிய சத்தம் கேக்குது. மகனே, இவ்வளவு நாள் உனக்குள்ள இருந்த தீ அமைதியா இருந்துச்சு. ஆனா இப்ப மக்களை காப்பாத்த நீ ஒரு எரிமலையா விடுச்சாகணும். கவலைப்படாத, எல்லா நேரத்திலயுமே அம்மா உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. இதை நினைச்சு பார்த்த அடுத்த நிமிஷமே முழுக்க முழுக்க ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க நெருப்போட கலரே மாறி போயிடுச்சு. ஓநாய் தலைவனை பார்த்து சரணமரியா சக்திகளை பயன்படுத்துவான். ஆரம்பத்துல என்னதான் ஓரளவுக்கு தடுத்தாலும் கூட குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா இவனால தாங்க முடியல. அடிபட்டு தொப்புன்னு கீழே விழுந்துருவான். தயவு செஞ்சு என்ன கொல்லாத. இப்ப நீ என்ன விட்டீன்னா உங்க அம்மாவை ஏன் கொன்னாங்கிற காரணத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். இதை நம்பி போன ஹீரோவும் கத்திய கீழே இருக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போவான். ஓநாய் தலைவன் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருந்த சின்ன கத்திய வச்சு தாக்கலான்னு பாப்பான். ஹீரோ சும்மா இருப்பானா? வாளை வச்சு டக்குன்னு ஒரு வீசு. அவ்வளவுதான், தலையே துண்டாகி பயபுள்ள சம்பவ இடத்துலயே இறந்து போயிட்டான். கட் பண்ணா இப்ப நடந்த எல்லாத்தையுமே யுன்லான் கோட்டைக்குள்ள இருக்க நம்ம கதையோட வில்லன் பாத்துட்டு இருக்கான். ஆரம்பத்துல கருப்பு காஸ்டியூம்ல இருக்க வில்லன் திடீர்னு தான் உடைய வெள்ளையா மாத்திக்கிட்டு கோட்டையை விட்டு வெளியில வருவான். ஆனா இப்ப பாருங்களேன், இவன் தாடி கிடி எல்லாம் ஷேவ் பண்ணி வச்சிருக்கான். ஆனா இப்ப வரைக்குமே ஹீரோ இந்த விஷயத்த கண்டுபிடிக்கல. மேபி இதுக்கு அப்புறமா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த இதே டைம்ல ஹீரோ கூட சண்டை போட்டு அந்த இளவரசன் மலைக்கு மேல இருந்து கீழே விழுந்திருப்பான்ல. உடம்புல எக்கச்சக்கமான காயங்கள் இருக்கு. ஆனா அப்பவும் திரும்ப அவன் கண்ண முடிக்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னா இந்த சண்டை முடிய போறது கிடையாது. இதுக்கடையில அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ லக்காவை பார்த்து, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட பவர் திரும்ப கிடைச்சாச்சு. ஆனா நான் என் அம்மா இறப்புக்கு என்ன காரணங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாகணும். சோ திரும்ப வர வரைக்கும் இந்த சிங்க குட்டிகளை நீ தான் பாதுகாப்பா பாத்துக்கணும். பதிலுக்கு இவளும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறா. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும் கேட்பான், குருவே, இப்ப நம்ம அடுத்து எங்க போக போறோம்? தோ இந்த மேப்ல இருக்க தாகுல் பாலைவனத்துக்கு. ஏன்னா அங்க உனக்காக நிறைய ஆச்சரியங்கள் காத்திருக்கு. அப்படின்னா ஏன் நேரத்தை வீணாக்கணும், உடனே பயணத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல இங்க இருந்து கிளம்புற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல ரெண்டாவது பாகத்துக்கான ஹிண்ட கொடுத்து படத்தையும் முடிக்கிறாங்க. இப்ப இந்த ரெண்டாவது பாகத்தோட ஆரம்பத்துல லாஸ்டா ஹீரோ ஓநாய் கூட்டத்தோட இளவரசன் கூட சண்டை போட்டு பையனை பள்ளத்துக்குள்ள தள்ளிருப்பான். அவனும் இறந்து போயிட்டான்னு நினைக்கும் போது திடீர்னு கண்ண முழிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா? உடம்புல வேற எக்கச்சக்கமான காயங்கள். அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்ததால பையனோட ஒரு பக்க கையே துண்டாயிடுச்சு. சடனா அப்ப அங்க வந்த வில்லன் சாக கடந்த இளவரசனுக்கு தான் சக்தி மூலமா திரும்ப உயிரை கொடுக்குறான். அது மட்டும் கிடையாது, துண்டா வெட்டப்பட்ட கை இருக்கு பாத்தீங்களா, அதை கூட திரும்ப ஒட்ட வச்சுட்டான். யோ வில்லா, நீ என் உயிரை காப்பாத்திருக்க, அதுக்கு சாகுற வரைக்கும் உனக்கு நன்றி கடனா இருப்பேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சு என் அப்பாவோட மரணத்துக்கு பழி வாங்கி ஆகணும். அட என்ன தம்பி பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டு இருக்க? உன்னோட எதிரி தான் எனக்கும் எதிரி. தலைவரே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நினைக்கிறத விட ஹீரோ உடம்புக்குள்ள அபாரமான சக்திகள் இருக்கு. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அதனால குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் சொல்றதை கேட்டு நீ அவனை பாதுகாக்கணும். யோ, என்ன விளையாடிட்டு இருக்கியா? என் அப்பாவை கொண்ட கொலகாரன், அவனை எப்படி நான் பாதுகாக்க முடியும்? சொல்றத மட்டும் பொறுமையா கேளு. சரியான நேரம் வரும்போது பாதுகாக்கிற நீயே அவனை சாகடிச்சுக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இளவரசனுக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால வில்லனுக்கு பாய் சொல்லிட்டு இப்ப ஹீரோவை தேடி இவனும் தாகுல் பாலைவனத்துக்கு வந்துட்டு இருக்கான். ஏன்னா லாஸ்டா ஹீரோ லக்காவுக்கு பாய் சொல்லிட்டு அம்மாவோட மரணத்துக்கு என்ன காரணங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக கிடைச்ச மேப் மூலமா தாகுல் பாலைவனத்துக்கு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சீனோட தான் முதல் பாகத்தை கூட முடிச்சிருப்பாங்க. இப்ப பாலைவனத்துக்கு வந்த ஹீரோ ஒவ்வொரு இடங்களையுமே தேட ஆரம்பிக்கிறான். ஆனா இப்ப வரைக்கும் பையன் இந்த பாலைவனத்துல ஒரு சின்ன கிராமத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. யோ தலைவரே, என்னையா பண்ணிட்டு இருக்க? இங்க அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கண்டிப்பா நான் கருவாடாவே மாறிடுவேன். உன்னால முடிஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? அட ஏன்டா நீ வேற? தண்ணி கிடைக்கலன்னா நானும் செத்துருவேன் போல. பாரு, என் உடம்புல இருக்க வலிமை இல்லாம காலி ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் புலம்பிக்கிட்டே நம்ம ஆளுங்க நடந்து
போகும்போது வழியில ஒரு சில அடிமைகளை பாக்குறாங்க. அவங்கள யாரோ ஒருத்தர் பணைய கைதியா சங்கிலியால கட்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கிடைக்கிற சின்ன கேப்ல அந்த கைதிகள் எல்லாம் அங்க இருந்து தப்பிச்சு போலாமே பார்க்கும்போது பின்னாடியே அந்த அடியாளுங்க துரத்தி வந்துகிட்டே இருக்கானுங்க. இத தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஹீரோவும் எங்க ஒருவேளை அவங்க எல்லாரும் இறந்து போயிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு குருவோட பேச்சையும் மீறி கையில ஒரு கத்தியை தூக்கிட்டு வந்த அடியாளுங்க கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவன் அடிக்கிற அடி ஒண்ணும் இடிமா இருக்குது. அதனால ஒருத்தனாலையுமே ஹீரோவுக்கு இணையா நிக்கவே முடியல. சடனா இப்ப என்னாச்சுன்னு தெரியல. மொத்த பேருமே அங்க இருந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஹீரோவுக்கு என்ன தோணும், நம்மள பார்த்துதான் பயந்து ஓடுறாங்க போலன்னு பின்னாடி திரும்பி பாப்பான். ஆனா அங்க மிகப்பெரிய சூறாவளி வந்துட்டு இருக்கு. அப்படின்னா இதை பார்த்துதான் ஓடி இருக்கானுங்க போல. உடனே தான் வாளை பயன்படுத்தி தரையில ஓங்கி ஒரு குத்து. சங்கிலியால கட்டப்பட்ட கைதிகள் அந்த சூறாவளி காத்துல பறந்து போயிட்டு இருப்பானுங்க. நல்ல வேலையா ஹீரோ அவங்க உடம்புல இருக்க சங்கிலியை பிடிச்சுக்கிட்டு கத்திய ஒரு பக்கத்துல இருக்குமா பிடிச்சுப்பான். இது மூலமா சூறாவளி காத்துல இருந்து இவங்க ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துல மிகப்பெரிய மயான அமைதி. கைதிகளை செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தன் மட்டும் தான் உயிரோட இருக்கான். மத்தபடி எல்லாருமே மண்ணுல மூழ்கி செத்து போயிட்டானுங்க. அதுலயும் இப்ப உயிரோட இருக்க ஆள் யாருன்னு பாத்தீங்களா, நம்ம ஓனாய் கூட்டத்தோட இளவரசன். ஆனா இவன் எப்படி இங்க வந்தான்னு புரியல. ஒருவேளை வில்லன் தான் ஏதாவது பிளான போட்டு சதி பண்ணிருப்பானோ, மேபி அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா மயக்கத்துல இருக்க இளவரசனை தூக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்துக்கு வராங்க. ஐயா பையன் மயக்கத்துல இருக்கான், லைட்டா தண்ணி குடிச்சிங்கன்னா கண்ண முடிச்சிருவான். பயலுக்கு அங்க இருக்க மருத்துவர்களும் ஐயா மண்ணீரல் மண்ணா போச்சு, கல்லீரல் காணாம போயிடுச்சு, முதுகெலும்பெல்லாம் 3-4 கிராக்கு, கைய பாத்தீங்களா ரத்த நாளங்கள் எல்லாமே உறைஞ்சு போயிடுச்சு, அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கானுங்க. ரைட்டு இவங்க காசு படுங்க தான் வேலை பாக்குறானுங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு முதல் சீன்ல தங்க சிங்கத்தை பார்த்திருப்போம். அது கூட கக்கா போனா பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமான பொக்கிஷ கல் மாதிரியே இருக்கும். சோ இப்ப அதையே பணத்துக்கு பதிலா அங்க இருக்க மருத்துவர்கள் கிட்ட கொடுக்க சந்தோஷத்துல இவங்களும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு மயக்கத்துல இருக்க இளவரசன் உயிரை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சின்ன கேப்ல ஹீரோ தண்ணி குடிக்கலாமேன்னு பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு வருவான். ஆனா அங்க இருக்கக்கூடிய தடி தாண்டவராயன் ஹீரோவுக்கு வச்ச தண்ணியை இவன் எடுத்து குடிச்சுப்புட்டு காசை கொடுன்னு வம்படியா நிக்கிறான். நம்ம ஆளுக்கு சம கோபம். ஓங்கி தாங்கி மீசக்காரனுக்கு வயித்துல ஒரு குத்து. தடுமாறி தொப்புன்னு கீழே விழுவான். மறுபடியும் எழுந்து ஹீரோவை அடிக்கலாமேன்னு பார்க்கும்போது ஒரு ஆயுதம் டக்குன்னு இவனை தடுக்குது. யாரு என்னன்னு திரும்பி பார்த்தா அது ஹீரோவோட அண்ணனுங்க 2 பேரு. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டே முட்டாள், அந்த இன்லான் கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்க தளபதியா தான் எங்களை வேலைக்கு எடுத்தாங்க. ஆனா இப்ப இந்த ஷீமா கிராமத்துல இருந்த எதிரிகளை அழிச்சு இந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் இப்ப எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. சரி அதெல்லாம் விட்டு தள்ளு, நீ நம்மளோட யுவான் நகரத்தை விட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுவா, நான் ஒரு புதையலை தேடி வந்தேன். சோ அதனால ஒழுங்கா என் மேப்பை என்கிட்ட திரும்ப கொடு. அவசரப்படாத, இந்த மேப்ல அப்படி என்னதான் இருக்குன்னு நானும் பாக்கணும். அண்ணங்காரனும் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இது ரத்த தாமரையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான மேப் ஆச்சு, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அதெல்லாம் விட்டு தள்ளு, உனக்கு அந்த ரத்த தாமரை எங்க இருக்குன்னு தெரியுமா? விளங்குச்சு போ. இப்போ வரைக்கும் அந்த புதையலை தேடி நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா யாரும் கண்டுபிடிச்சதே கிடையாது. ஏன்னா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுடா, அது வெறும் கட்டுக்கதை. இல்ல நீ போய் சொல்ற. என்னோட குரு என்கிட்ட சொன்னாரு இந்த பாலைவனத்துல தான் எங்கேயோ இருக்கு, அதனால கண்டிப்பா நான் அதை தேடி கண்டுபிடிப்பேன். அப்பதான் அண்ணங்காரனும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாம்பின மக்களும் மனிதர்களும் நண்பர்களை தான் பழகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் 2 பேருக்கு இடையில யுத்தம் உருவாச்சு. ஆனா நடந்த சண்டையில பாம்பின மக்கள் ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டாங்க. எப்படியாச்சும் இந்த போர்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக தங்களோட பழங்கால புத்தகங்களை புரட்டி பார்த்தாங்க. அப்பதான் ரத்த தாமரன் சொல்லப்படக்கூடிய பாம்பினத்துக்கு சொந்தமான ஒரு புதையலை கண்டுபிடிச்சாங்க. அது யாரோட கையில இருக்கோ அவங்க மறுபடியும் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துறதுக்கான சக்தி கிடைக்கும். அன்னையிலிருந்து கடந்த 1000 ஆண்டுகளா இப்போ வரைக்கும் அந்த புதையலை தேடி நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது. ஒன்னா இருந்த பாம்பின மக்கள் கூட தங்களோட உயிரை காப்பாத்திக்க அங்க இங்கன்னு பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை இப்ப மட்டும் அந்த ரத்த தாமரை திரும்ப கண்டுபிடிக்கப்பட்டா பாம்பின மக்கள் ஒட்டுமொத்த பேருமே திரும்ப ஒன்னாகிடுவாங்க. அதுக்கப்புறமா மனித இனத்து கூட போர் நடக்கும்போது கண்டிப்பா அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கான சக்தி இங்க இருக்க யாருகிட்டயும் கிடையாது. கடைசியா நான் கேள்விப்பட்டது கூட பாம்பின மக்களோட ராணி இப்ப அந்த ரத்த தாமரையை தேடி பாலைவனத்துல சுத்திக்கிட்டு இருக்கதா தகவல் வந்துச்சு. அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியல. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வேலைக்கார பொண்ணு வரா. ஆக்சுவலா இவளும் பாம்பின மக்கள்ல ஒருத்தி. ஆனா என்ன 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் கிட்ட தோத்து போனதால இப்ப இவள ஒரு அடிமையா வச்சிருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் அந்த பொண்ணோட கண்ணை கவனிக்கிறான். அது பாக்குறதுக்கு பச்சை நிறத்திலயும் இருக்கு, திடீர்னு சிகப்பு நிறத்துக்கும் மாறுது. இருந்தாலும் இத பத்தி தான் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த பாரா, காலையில எந்திரிச்சோனே உனக்கான குதிரைகள் காத்திருக்கு, ஒழுங்கா நம்மளோட ஜியாவோ நகரத்துக்கு போ. ஆனா ஹீரோவுக்கு அதுல விருப்பமே இல்ல. இந்த பேரு அம்மாவை கொண்ட கொலகாரனா நான் தேடி கண்டுபிடிப்பேன். ஆனா அவனை அழிக்கணும்னா எனக்கு ரத்த தாமரையோட சக்தி தேவை. அதனால நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா அந்த தாமரை தேடி போகத்தான் போறேன். முட்டாள், சின்ன வயசு கதையை பேசி மறுபடியும் என்ன கோவப்படுத்தாத. அண்ணா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. திரும்ப எனக்கு நெருப்பு சக்தி கூட வந்தாச்சு. கண்டிப்பா எதிரிகள் யார் வந்தாலும் நான் சமாளிப்பேன். டே முட்டா பயல, இது சண்டையை பத்தினது கிடையாது. அப்பா உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்காரு அம்மாவோட இறப்புக்கு நீ பழிவாங்கிறது தப்புன்னு. அதனால ஒழுங்கா வீட்டுக்கு போ, அதான் நல்லது. ஹீரோ கேட்க மாட்டேன்னு சொல்லுவான். அதனால டக்குன்னு அண்ணங்கார மண்டையில ஒரு ரெடிய போட கண்ண முடிச்சு பார்த்தா பையன் பாதிங் டப்ல இருக்கான். முன்னாடியே குருவோட ஆன்மாவும் இருக்கு, பக்கத்துலயே அந்த வேலைக்கார பொண்ணு நிக்கிறா. பாத்தீங்களா குருவே, தம்பியவே அடிச்சு இந்த அண்ணங்காரனுங்க குளிக்க வச்சிருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் என்ன பண்றது? அட அதெல்லாம் விடுத்தலுப்பா. பக்கத்துல இருக்க அந்த பொண்ணை பாத்தியா, இவ்வளவு அழகா இருக்கா? யோ என்னையா இவ்வளவு காஞ்சி கிடக்குற? ஏய் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உன் உடம்ப மட்டும் எனக்கு கொஞ்ச நேரம் கடனா கொடு. அந்த பொண்ணை உசார் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப உன்கிட்டயே நான் கொடுத்துறேன்டா. ஹீரோவுக்கு அதுல விருப்பம் இல்ல. ஆனா குரு ஹீரோவோட பேச்சையும் மீறி அவனோட உடம்ப
உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் சேட்டையே ஆரம்பிக்குது. என்னம்மா கண்ணு, மாமா பார்க்க எவ்வளவு மஜாவா இருக்கேன், பக்கத்துல வந்தா குஜாலா இருக்கலாம்ல. அப்ப டக்குன்னு ஹீரோ சுயநனவுக்கு வந்து, இல்ல இல்ல அந்த ஆள் பேசுற எதையும் கேட்காத, நான் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் நடக்க மாட்டேன். சடனா குரு வெளியில வந்து, இல்ல நான் உங்ககிட்ட அப்படிதான் நடப்பேன், நீ என் பக்கத்துல வா அப்படி இப்படின்னு ரொமான்ஸ் விடும்போது நல்ல வேலையா ஹீரோ மறுபடியும் சுயநனவுக்கே வந்துட்டான். அப்பதான் அந்த வேலைக்கார பொண்ணு சொல்லுவா, அந்த தாத்தாவுக்கு ரொம்ப குசும்பு அதிகம் போலயே. ஹீரோவுக்கு இதை கேட்டதுமே செம ஷாக்கு. ஒரு நிமிஷம் இரு, உன்னால குருவை பார்க்க முடியுதா? ரொம்ப நல்லாவே, ஏன்னா பாம்பின மக்கள்லயே நான் கொஞ்சம் வித்தியாசமானவ, எனக்குள்ள அமானுஷமான நிறைய சக்தி இருக்கு. இதை கேட்டதுமே குருவுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. நான் போயிட்டு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு மனுஷன் டக்குன்னு மறைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஹீரோவும், அம்மா என்னோட ஆயுதங்கள் அப்புறம் வரைபடங்கள் இதெல்லாம் எங்க போச்சு? உங்களோட அண்ணன் தான் வலுக்க டைமா அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ அப்படின்னா போட்டுக்க ட்ரெஸ் நீங்க எப்ப உங்களோட சொந்த நகரமான யுவானுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் அது எல்லாத்தையுமே திரும்ப கொடுப்பாங்களாம். ரைட்டு, இவங்க பேச்ச நம்பினா நமக்கு வேலைக்கு ஆகாது, எனக்கு உன்னோட உதவி தேவை. எப்படியாச்சும் என் அண்ணன் கிட்ட இருக்க மந்திர வாழை மட்டும் திரும்ப என்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா நீ இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். வேலைக்கார பொண்ணுக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால இந்த டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறா. இதே டைம்ல மயக்கத்துல இருக்க அந்த இளவரசர் இருக்கால, அவன் இப்ப கண்ண முடிச்சிட்டான். யோ டாக்டர், என்ன காப்பாத்தினா அந்த ஹீரோ எங்க? ஐயோ எங்க போறீங்க தம்பி? உன் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு போன பணம் பத்தல, அதனால அந்த ஆள் திரும்ப வர வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். என்னடா எனக்கே ரூல்ஸ் போறீங்கன்னு கத்திய வச்சு டப்புன்னு ஒரு போடு, அவ்வளவுதான். ரெண்டு டாக்டரோட கதையும் முடிஞ்சாச்சு. இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அது எப்படி ஹீரோவுக்கு தான் சாகடிச்ச இளவரசனோட முகமே ஞாபகத்துல இல்லன்னு? அதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். இளவரசனோட உயிரை வில்லன் காப்பாத்தும் போது அவனோட முகத்துல இருந்த டாட்டூக்குள்ள மொத்தமா அழிச்சிருப்பான். கூடவே முகத்தோட அமைப்பு கூட லைட்டா மாத்திருப்பான். அதனாலதான் ஹீரோவுக்கு வந்திருக்க கூடியது இளவரசன் கூட தெரியல. இதே டைம்ல நம்ம வேலைக்கார பொண்ணு இருக்கால, அவ தூக்கத்துல இருக்க அண்ணனுங்களுக்கு தெரியாம அங்க வைக்கப்பட்டிருந்த ஹீரோவோட மந்திர வாளை அசால்ட்டா தூக்கிட்டு வந்துட்டா. சடனா அப்ப அதே இடத்துக்கு இளவரசனும் வந்துட்டான். தலைவரே, என் உயிரை நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க, சாகர வரைக்கும் உங்களுக்கு கீழே அடிமையா இருக்க நான் காத்திருக்கேன். இருக்கிற பிரச்சனை இல்ல இவன் வேறையா? சரி வா, 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தப்பிக்கலான்னு கூடாரத்தை விட்டு வெளியில வரும்போது கரெக்டா அங்க இருந்த காவலாளிங்க இவங்கள பாத்துட்டாங்க. தூக்கத்துல இருந்த அண்ணங்கார வேற கண்ண முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன, ஒட்டுமொத்த பேருமே நம்ம ஆளுங்களை சுத்து போட்டானுங்க. எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல வேலைக்கார பொண்ணு டக்குனு கீழே குனிஞ்சு தன்னோட கைகளை தரையில வைப்பா. அடுத்த நிமிஷமே ஏதோ டென்டக்கல் மாதிரியான ஒண்ணு வெளியில வருது. நமக்கு ரொம்ப நேரம் டைம் கிடையாது, டக்குன்னு அந்த டென்டக்கல்ல இருக்குமா பிடிச்சுக்கங்க. சரின்னு ஹீரோவும் இளவரசனும் கைய வைக்க அடுத்த நிமிஷமே அது ஏதோ கப்பல் மாதிரி பாலைவனத்துக்கு மேல ஜொயிங்கன்னு போயிட்டு இருக்கு. இந்த வேகத்துக்கு இங்க இருக்க எவனாலையும் ஈடு கொடுத்து ஓட முடியல. சோ நம்மளுங்க ஈஸியா தப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு பாலைவனத்துக்கு நடுவுல ஓய்வெடுத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும் கேட்பான், அம்மா நம்ம காப்பாத்தின அந்த மிருகங்கள் அதுக்கெல்லாம் பேர் என்ன? அதுங்களோட பேரு மர்கான். அது பாலைவனத்துல இருக்கக்கூடிய அரிய மிருகங்கள்ல ஒண்ணு. ஆரம்பத்துல பாம்பின மக்களுக்கு செல்லப்பிராணியா இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல எங்களோட இனமே உடைக்கப்பட்டதால 1-2 மிருகங்கள் மட்டும் பாலைவனத்துல அங்க இங்கன்னு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கு. பெருசா இதை பாத்துக்கிறதுக்கு நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல, சின்ன சின்ன சாப்பாடுகளை கொடுத்தாவே போதும், அது எப்பவுமே உங்களுக்கு நன்றியுள்ளதா இருக்கும். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு இந்த இளவரசர் இருக்கான்ல, வில்லன் பேச்சையும் மீறி டக்குன்னு ஹீரோவை கத்திய வச்சு குத்தலாமின்னு பக்கத்துல வருவான். ஆனா ஏதோ ஒரு சக்தி அவனை சாகடிக்க விடாம தடுக்குது. என்ன ஏதுன்னு பாக்கும்போது வில்லனோட இல்லூஷன் முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்குது. முட்டாள், உன்கிட்ட எத்தனை முறை சொன்னேன், நான் சொல்ற வரைக்கும் நீ ஹீரோவை சாகடிக்க கூடாது, அவனுக்கு பாதுகாப்பா மட்டும்தான் இருக்கணும். அதை மீறி நீ ஏதாவது செய்ய நினைச்சா உன்னை ஒட்டுமொத்தமா அழிச்சிருவேன். பதிலுக்கு இளவரசனும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல வில்லன் டக்குன்னு அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. தூக்கத்தை விட்டு ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இருந்த வேலைக்கார பொண்ணை இப்ப காணும். உடனே இளவரசனும் ஹீரோவும் இப்ப அந்த பொண்ணை தேடி கொஞ்சம் கொஞ்சமா பாலைவனத்துல சுத்துறாங்க. அப்பதான் கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு சின்ன சந்தை இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. உடனே உள்ள வந்து பார்க்கும்போது அங்க இந்த சீமா நகரத்தை சேர்ந்த ஆளுங்க இருப்பாங்கல்ல, அதுல ஒரு சில பேரு வேலைக்கார பொண்ண ஒரு பணைய கைதியா பிடிச்சு அவளை அங்க இருக்க மேடையில கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. யோ, அவ என்னோட ஃப்ரெண்டு, எதுக்காக இந்த மாதிரிலாம் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? ஓ அப்படின்னா நீயும் பாம்பின மக்கள்ல ஒருத்தனா? சேச்சா, கிடையவே கிடையாது, நான் ஜியாவோ குடும்பத்துல ஒரு ஆளு. ரொம்ப நல்லதா போச்சு. இந்த பாரு, இங்க இருக்க எல்லாருமே பாம்பின மக்களை சேர்ந்தவங்க. சோ அதனால மனித இனத்துக்கு கீழே அவங்க எப்பவும் வெறும் அடிமைகளா மட்டும்தான் இருக்கணும். ஒருவேளை உனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும்பா. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க டைம்லயே அங்க இருக்க பாலைவனத்துல ஒரு பொண்ணு இவங்கள பாக்குற மாதிரி தெரியுது. ஆனா அது யாரு என்னங்கிற விஷயத்த தெளிவா காட்டல. இத பெருசா கண்டுக்காத ஹீரோ தான் பேக்ல இருந்து அந்த தங்க சிங்கம் போடக்கூடிய கக்கா இருக்குல்ல, அதை எடுத்து அந்த கொள்ளக்கார குரூப் கிட்ட கொடுக்க பதிலுக்கு இவங்களும் கல்ல வாங்கிட்டு பொண்ணை விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கவனிக்கும் போது அந்த பாலைவனத்துல இருந்த பொண்ணை காணோம். யார் அவ, எதுக்காக இங்க வந்தான்னு எக்கச்சக்கமான கேள்வி. இனிமே இந்த கொள்ளக்கார பயல கண்ணாடிக்காரன்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும் கேட்பான், ஆமா என்னாச்சு, எதுக்காக எங்களை விட்டு ஓடி போக பார்த்த? பொதுவா மனிதர்கள் எல்லாமே எங்களை மாதிரி பாம்பின மக்களை அடிமைகளா மட்டும் தான் பாப்பாங்க. அதனாலதான் எங்க ஒரு வேளை நீயும் என்ன அடிமைப்படுத்திருவியோன்னு பயந்துகிட்டு ஓடி போயிட்டேன். அட, உனக்கு இதான் பிரச்சனையா? சரி, இப்ப இந்த நிமிஷத்துல நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கறேன். இதுக்கப்புறம் நீ அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சுதந்திரமா நீ எங்க வேணா போகலாம். முதல் முறையா அந்த வார்த்தையை கேட்டு வேலைக்கார பொண்ணுக்கு ஆனந்த கண்ணீரு. ஏன்னா எந்த ஒரு மனுஷனும் பாம்பின மக்களை ஒரு மனுஷங்களா கூட மதிக்க மாட்டாங்க. ஆனா நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க, உன்னோட அன்புக்கு நன்றின்னு சொல்லிட்டு 3 பேருமே நண்பர்களாகி ஹீரோ தேடிக்கிட்டு இருந்த அந்த ரத்த தாமரை இருக்கு இல்லையா, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக பாலைவன மிருகத்தோட உதவி
உதவியால கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வேலைக்கார பொண்ணு ஒரு விஷயத்தையே சொல்றா. நீங்க இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தது இந்த மேப்ல இருக்க சாதாரண வழிகளை மட்டும்தான். ஆனா பாம்பின மக்களோட புதையலை தேடி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நீங்க நட்சத்திரங்களை ஃபாலோ பண்ணியாகணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இரவு நேரத்துல பாலைவனத்துக்கு நடுவுல நிலவோட வெளிச்சத்துல மட்டும்தான் இந்த மேப்ல இருக்க ரகசியங்களே வெளியில வரும். அப்படின்னா நம்மளால அந்த ரத்த தாமரையை கண்டுபிடிக்க முடியுமா? ஆமா ஆமா, பொதுவா 3 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் ரத்த தாமரை மண்ணுக்குள்ள இருந்து வெளியில வரும். என் கணிப்பு சரியா இருந்தா இன்னைக்குதான் அந்த புனித கோயில் பாலைவனத்துக்குள்ள இருந்து வெளியில வந்திருக்கணும். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே மேப்பை ஃபாலோ பண்ணும்போது கரெக்டா வேலைக்கார பொண்ணு சொன்ன மாதிரியே புனித கோயில் ஒண்ணு பாலைவனத்துக்குள்ள இருந்து வெளியில வந்திருக்கு. பாக்குறதுக்கு என்னமோ ஒரு மிகப்பெரிய ஆமை வடிவத்துல இருக்கு. அது ஒரு பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கு. உடனே ஹீரோ தன் ரெக்கைகளை பயன்படுத்தி வேலைக்கார பொண்ணையும் இளவரசனையும் டக்குன்னு ஒரே ஜம்ப்ல அந்த புனித கோயிலுக்கு உள்ள கூட்டிட்டு வந்துட்டான். வழியில ஒரு மிகப்பெரிய கதவு இருக்கு. பொதுவா பாம்பின மக்களால மட்டும்தான் இந்த கதவை திறக்க முடியும். அதனால வேலைக்கார பொண்ணு ரொம்ப அசால்ட்டாவே கதவுல கைய வைப்பா. அதுவும் இப்ப ஓபன் ஆயிடுச்சு. பொறுமையா நடந்து போகும்போது அங்க இருக்க சுவர்கள்ல நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. முதல் முறையா பாம்பின மக்கள் தான் உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஆட்களா இருந்தாங்களா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஆரம்ப காலத்துல ரத்த தாமரைய பாம்பின மக்கள் தான் பாதுகாத்துட்டு வந்தாங்களா. ஆனா குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அதே பாம்பின மக்களுக்குள்ள இருந்த ஒரு சில பேரு அந்த தாமரைக்கு ஆசைப்பட்டு சொந்த இனத்தையே அழிக்க ஆரம்பிச்சாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராணி தங்களோட எஞ்சி இருந்த இனத்தையாச்சும் காப்பாத்தணுமேங்கிற எண்ணத்துல ரத்த தாமரைய நகரம் ஆமைக்குள்ள சிறை வச்சாங்க. கூடவே பழமையான மேப்பையும் மறைச்சு வச்சாங்க. சோ இப்பதான் ஹீரோவுக்கு தெளிவா புரியுது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைச்சு வைக்கப்பட்ட அந்த மேப் தான் இப்ப ஹீரோவோட கையில கிடைச்சிருக்கு. இப்ப இவங்க கதையை படிக்கிற இதே டைம்ல புனித கோயிலுக்கு மேல ஒரு பொண்ணு பறந்து வந்து டக்குன்னு லேண்ட் ஆகுறா. யாருன்னு தெரியுதா? ஒரு சீன்ல நம்ம ஆளுங்களை பாலைவனத்துல இருந்து கண்காணிச்சிருப்பால அதே பைபிள் தான் இவ. அப்படின்னா நம்ம ஆளுங்களை வேணும்னே இந்த பைபிள ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கா. இதே டைம்ல கோயிலுக்குள்ள வந்த 3 பேரும் ஒரு வழியா அந்த ரத்த தாமரை எங்க இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி நீ எடுக்கலாமேன்னு பக்கத்துல போகும்போது யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பாறைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டாங்க. அப்பதான் மீசக்கார ஒருத்தன் உள்ள வராங்க. இவன் தான் இந்த பாலைவனத்தோட மன்னர்கள்ல ஒருத்தன். ஆளு பாக்குறதுக்கு டம்மி மாதிரி தான் இருப்பான். ஆனா இவனுக்குள்ளயுமே நிறைய சூப்பர் பவர் இருக்கு. உடனே ரத்த தாமரையை எடுக்கலாமேன்னு பக்கத்துல போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்ட பொண்ணு முன்னாடி வந்து நிப்பா. அப்ப உடனே ராஜாவும் தோடா பாம்பு இனத்தோட ராணி இங்க வந்திருக்காங்க. தம்பி பேசி நேரத்தை வீணாக்காத. இந்த பொக்கிஷம் பாம்பின மக்களுக்கு சொந்தமானது. அதனால ஒழுங்கா அந்த இடத்தை விட்டு கிளம்புறது உனக்கு நல்லது. ஆனா இந்த ராஜா பையன் அதையெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. சரி அப்படின்னா சண்டை போட்டு முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நேருக்கு நேரா ஓடி வருவான். ஆனா ராணி ஓங்கி ஒரு அடிதான் அடிப்பாங்க. பையன் பட்டக் சிலையை தீ பிடிச்சு ஐயோ அம்மான்னு கதறிக்கிட்டு இருக்கான். இந்த சின்ன கேப்ல ராணி அங்க இருக்க ரத்த தாமரைய தனக்கு சொந்தமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து வெளியில போகும்போது ஒளிஞ்சிருக்க நம்ம ஆளுங்க 3 பேரையும் பாத்துட்டாங்க. அந்த வேலைக்கார பொண்ணை தவிர மீதி இருக்க நீங்க 2 பேருமே மனிதர்கள். நான் நினைச்சா இப்பவே உங்களை அழிக்க முடியும். ஆனா ரத்த தாமரை கிடைக்கிறதுக்கு உங்ககிட்ட இருந்த மேப் தான் காரணம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இப்ப உன்னை மன்னிச்சு விடுறேன். கூடிய சீக்கிரமே எங்களை அழிக்க நினைச்ச மனிதர்களை நான் அழிப்பேன்னு சொல்லிட்டு ராணி அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த நிமிஷமே புனித கோயில் கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுக்குள்ள மூழ்கடிக்கப்படுது. உடனே ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு வெளியில ஓடி வருவான். அப்ப இந்த மீசக்காரன் என்ன காப்பாத்துன்னு கெஞ்சுவான். சரி போய் தொலைதுன்னு சொல்லிட்டு அவனையும் கொத்தா தூக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. ஒரு வழியா 4 பேரும் உயிர் தப்பிச்சாச்சு. ராஜாவுக்கு அளவு கடந்த சந்தோஷம். தம்பி என் உயிரையே காப்பாத்திருக்க. இந்த தங்க முட்டையை வச்சுக்கின்னு ஆளுக்கு ஒரு கிஃப்ட கொடுக்குறான். அது மட்டும் கிடையாது தம்பி, உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சரி என்கிட்ட கேளு. ஏன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாத அரிய வகை மருந்துகளை என்னால கண்டுபிடிக்க முடியும். இப்படி எல்லாம் பேசிட்டு ராஜா அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வேலைக்கார பொண்ணு சந்தேகத்துல கேப்பா, ஆமா எதுக்காக நீ அந்த ரத்த தாமரையை தேடி வந்த? உன் அம்மாவோட இறப்புக்கு பழி வாங்கறதுக்காக மட்டும்தான் இல்ல? உள்ளுக்குள்ள தயக்கத்தோடய ஹீரோவும் ஆமான்னு சொல்லுவான். கொஞ்சம் யோசிச்சு பாரு, பாம்பின மக்களுக்கும் மனிதர்களுக்கும் சம்பந்தமே இல்லாம யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ரத்த தாமரையோட சக்தி உனக்குள்ள கிடைச்சா நடக்கிற யுத்தத்தை தடுத்து மனிதர்களும் பாம்பின மக்களும் ஒன்னா வாடுறதுக்கான வழியை கண்டுபிடிப்ப நினைச்சேன். ஆனா நீயும் மத்தவங்க மாதிரி தான் யோசிக்கிற. சோ இதுக்கு மேலயும் உன்கிட்ட பேசுறது வேஸ்ட்னு சொல்லிட்டு பாவம் புள்ள தனியா உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்ப அங்க வந்து இளவரசன், கவலைப்படாத, நிலைமை ஒரு நாள் மாறும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன வயசா இருக்கும்போது அப்பா எனக்கு அடிக்கடி உடம்புல விஷத்தை ஏத்தி விட்டுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அப்பதான் ஒருவேளை எதிரிகள் என்ன தாக்குனாலும் சரி, மிருகங்கள் என்ன கடிச்சாலும் கூட என் உடம்புல இருக்க விஷயத்தால அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. ஆரம்பத்துல எனக்கு என் அப்பா பண்ணது ரொம்ப கோமா தான் இருந்துச்சு. ஆனா எனக்காக என் அப்பா இறந்துட்டாருங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்பதான் அவருக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குங்கிற விஷயத்தையே புரிஞ்சுக்கிட்டேன். அட என் கதையை விட உன் கதை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வேலைக்கார பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அவனை கட்டி பிடிச்சு பாசத்தை புரிஞ்சிட்டு இருக்கா. சோ 2 பேருக்கு இடையில சொல்ல முடியாத ஒரு காதல் உருவாகுது. இந்த இடத்துல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துறேன். பாம்பின மக்களுக்கு வாழ்க்கையில ஒரு முறை மட்டும்தான் கண்ணீர் வருமா, அதுவும் சாகர தருவாயில மட்டும்தான். சோ எதுக்கும் இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு மணல் மிருகத்தோட உதவியால பாம்பின மக்களோட கோட்டைக்கு முன்னாடி வராங்க. சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா இதுக்காக எங்களை இங்க கூட்டிட்டு வந்த, தெரிஞ்சோ தெரியாமையோ நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. சோ அதனால ராணி கிட்ட இருக்க ரத்த தாமரையோட சக்திய உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன். அதுக்கு பதிலா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். மனிதர்களுக்கும் பாம்பின மக்களுக்கும் இனிமே யுத்தமே வரக்கூடாது. பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சம்மதிக்க இப்ப அந்த பாம்பின மக்களோட கோட்டைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்பதான் அந்த ராணியும் வெளியில வந்து பேச ஆரம்பிக்கிறா. உங்க எல்லாரையும் இங்க வர வச்சதுக்கான முக்கியமான காரணம், இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருந்த ரத்த தாமரையோட சக்தி ஒரு
வழியா இப்ப நம்மளோட கைக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த மனிதர்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நைட்டே ரத்த தாமரையோட சக்தியை முழுமையா எனக்குள்ள ஏத்திப்பேன். அதுக்கப்புறம் நம்மள தடுக்க யாரும் கிடையாது. மனிதர்களுக்கு எதிராக யோசிக்காம போர் தொடங்கலாம். பாம்பின மக்களுக்கு இதை கேட்டு அளவு கடந்த சந்தோஷம். தையா தக்கன ஆட்டம் போட்டு குதிக்கிறானுங்க. நாளைக்கு காலையில போருக்காக இந்த இடத்த விட்டும் கிளம்பிடுவாங்க. அடுத்து இன்னொரு பக்கத்துல தப்பிச்சு வந்த மன்னர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோவோட அண்ணனுங்க. அப்புறம் அந்த கண்ணாடிக்காரன் இன்னும் ஒரு சில பேரு. இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு மீட்டிங் போடுறான். அதுல என்ன சொல்றான் பாருங்க, பாம்பின ராணி எனக்கு சொந்தமான ரத்த தாமரையை திருடிட்டா. அதனால மனிதர்களுக்கு எதிராக கண்டிப்பா அவ போர் தொடுப்பா. சோ அவங்க முந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள தாக்கியாகணும். சடனா கண்ணாடிக்காரன் உள்ள போந்து பக்கத்துல இருக்க அண்ணனை பார்த்து, ஜியாவ குடும்பத்தை சேர்ந்த ஆளுன்னு சொல்லி உன் தம்பி ஒருத்தன் என்கிட்ட வந்து பேசினா. அடிமைகளா பார்க்கக்கூடிய பாம்பின பெண்ணையே காப்பாத்த ஹெல்ப் பண்ணிருக்கான். நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மக்களுக்கு எதிராக ஏதோ ஒரு சதி பண்றீங்களோ. வயலுக்கு அண்ணங்காரன் உள்ள போந்து, இந்த பேரு நடக்க போற சண்டையில நானும் உங்களுக்கு ஆதரவா சண்டை போடுறேன். ஒருவேளை என்னோட தம்பி பாம்பின மக்களுக்கு ஆதரவா நின்னான்னா அவனை எதிர்த்து அழிக்கிறதுக்கு கூட நாங்க தயங்க மாட்டோம். அப்புறம் என்னப்பா பேச்சுவார்த்தையில நல்லபடியா முடிஞ்சுல்ல, உடனே போருக்கு ஆட்களை ரெடி பண்ணுங்க. இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோ, வேலைக்கார பொண்ணு, அப்புறம் அந்த இளவரசன் 3 பேருமே கோட்டையோட பின்பக்கத்துக்கு வராங்க. அங்க 2 ராஜநாகங்கள் அந்த இடத்தை பாதுகாத்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் வேலைக்கார பொண்ணை பார்த்ததுமே ஒரு போடு போடலாமேன்னு பக்கத்துல வரும். ஆனா இவ தனக்குள்ள இருக்க சக்தியை பயன்படுத்தி அந்த பாம்புகளை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டா. கூடவே தரைக்குள்ள ஒரு சின்ன ரகசிய பாதையை திறந்து 3 பேருமே உள்ள வந்துட்டாங்க. ஆக்சுவலா இந்த சுரங்க பாதை ராணியோட கோட்டை இருக்கு பாத்தீங்களா, அதோட கனெக்ட் ஆகுது. சோ இப்ப இவங்க ஒரு பக்கத்துல பொறுமையா நடந்து ராணியோட குளியல் அறைக்கே வந்துட்டானுங்க. கண்ணு கெட்டுற தூரத்திலேயே ராணி தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரத்த தாமரையோட சக்தி இருக்கு பாத்தீங்களா, அத முழுசா இப்ப தனக்குள்ள மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு இழுத்து வாங்குது. சந்தேகத்துல ஹீரோவும் குரு கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது பயலுக்கு அவரும், இந்த பாரு நினைக்கிறத விட ரத்த தாமரைக்கு அதிகமான சக்தி இருக்கு. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, நெருப்பு சக்தியால மட்டும்தான் அந்த ரத்த தாமரையை தனக்குள்ள முழுசா ஏத்திக்க முடியும். ஏன்னா அதுல இருக்க விஷம் நெருப்புல பட்டா கண்டிப்பா அழிஞ்சு போயிடும். ஆனா பாம்பின மக்களுக்கு அப்படி கிடையாது. குருவே நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ரத்த தாமரையோட சக்தியை என்னால முழுசா உள்வாங்க முடியுமா? ஆமா கண்டிப்பா முடியும். அப்படின்னா இப்ப என்னதையா பண்றது? பெருசா ஒண்ணும் கிடையாது, ட்ரெஸ்ஸ கழட்டிடு. யோ என்னையா இப்ப பாரு நீ அசிங்கமாவே பேசிட்டு இருக்க. அட அவசரப்படாத, நீ ராணிக்கு பக்கத்துல போயாகணும். அதனால பாத்திங் டப்புக்குள்ள இறங்கணும்ல, அதான் ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொன்னேன். நல்லா சொன்ன போன்னு சொல்லிட்டு அவசரமா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு டக்குன்னு பாத்திங் டப்புக்குள்ள இறங்கிட்டான். ராணி வேற சுய கட்டுப்பாட்டிலேயே இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா சாகர நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க. பயந்து போன ஹீரோவும் அடுத்து என்ன பண்ணணும்னு கத்துவான். அப்ப உடனே குருவும் வாய் மேல வாய வச்சு ஊறிடா சரின்னு ஹீரோவும் இப்ப அதே மாதிரியே பண்ண ரத்த தாமரையோட சக்தி இப்ப ஹீரோ உடம்புக்கு மாறிடுச்சு. சடனா மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச ராணியும், சாதாரண மனுஷ இனத்தை சேர்ந்த நீ பாம்பின மக்களுக்கு சொந்தமான ரத்த தாமரையோட சக்தியை எப்படி உள்வாங்க முடிஞ்சுச்சு? கண்டிப்பா நீ ஒரு தெய்வீக பிறவியா தான் இருப்ப, எங்களை காப்பாத்த வந்த ரச்சகனே நீதான் அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில வேலைக்கார பொண்ணும் டக்குன்னு முன்னாடி வந்து, ராணி நாங்க 3 பேருமே கெட்டவங்க கிடையாது. பாம்பின மக்களுக்கும் மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை தடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ராணியும் அமைதியாயிடுவாங்க. கட் பண்ண இதே டைம்ல நம்ம கதையோட வில்லனை காட்டுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன் தான் இம்லான் கூட்டத்தோட தலைவன். வெளி உலக மக்கள் கிட்ட வெள்ளை காஸ்டியூம்ல நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். ஆனா ஹீரோவோட அம்மாவை கொல்றப்ப மட்டும் பையன் கருப்பு காஸ்டியூம்ல வந்திருப்பான். கரெக்டா அப்ப அங்க வந்து கேடு பொண்ணு, தலைவரே இப்பதான் பாலைவன மன்னர்கிட்ட இருந்து செய்தி வந்துச்சு, ரத்த தாமரை பாம்பின ராணி கிட்ட மாட்டிக்கிச்சான். அதனால 2 பேருக்கு இடையில போர் வரப்போகுது. அவங்களுக்கு உதவியா என்னையும் கூப்பிடுறாங்க. சிரிச்சுக்கிட்டே வில்லனும், நீயும் பாலைவன தீவை பார்த்தது கிடையாதுல்ல, சோ போயிட்டு வா. அதுக்கப்புறமா கேடு பொண்ணு ராஜாவும் பாலைவனத்துக்கு மேலேயே காத்துல பறந்து ஒரு வழியா அந்த யுத்தம் நடக்க போற இடத்துக்கு வந்துட்டாங்க. இதே டைம்ல ராணி தன்னோட பாம்பின மக்களுக்கு முன்னாடி வந்து, நினைச்ச மாதிரி என்னால ரத்த தாமரையோட சக்தியை உள்வாங்க முடியல. உடனே கூட்டத்துக்குள்ள இருக்க ஆளுங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க, ரத்த தாமரையோட சக்தியவே உன்னால உள்வாங்க முடியலன்னா நீ ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்க அப்படி இப்படின்னு சபிச்சு பேசுவானுங்க. அப்பதான் ராணியும் சொல்லுவா, அவசரப்பட தேவையில்லை, நம்மளை காப்பாத்துறதுக்கு இன்னொருத்த எங்க இருக்கான்னு சொல்லி ஹீரோவை முன்னாடி நிறுத்தும் போது ஒட்டுமொத்த பேருக்கும் சம கோவம். இது ஒரு மனுஷன், கண்டிப்பா அவனை கொல்லணும்னு கோஷம் போட்டு கத்துவானுங்க. அப்பதான் ஹீரோவும் தனக்குள்ள இருக்க ரத்த தாமரையோட சக்தியை வெளியில எடுத்து காட்டுவான். ஒரு நிமிஷம் அங்க இருக்க பாம்பின மக்கள் இதை பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. சாதாரண மனுஷன் இவனால ரத்த தாமரையோட சக்தியை கட்டுப்படுத்த முடியுதுன்னா கண்டிப்பா இவன் நம்மளை காப்பாத்த வந்த ரச்சகனா தான் இருப்பான் அப்படி இப்படின்னு தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு வேலைக்கார பொண்ணு இவங்கிட்ட சொன்ன விஷயங்களே ஞாபகத்துக்கு வருது. ரத்த தாமரை எப்ப இவங்கிட்ட கிடைக்குதோ அப்ப பாலைவன மக்களுக்கும் பாம்பின மக்களுக்கும் நடக்கவிருக்க யுத்தத்தை தடுத்து நிறுத்தணும். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நேரா போர்க்களத்துக்கு வராங்க. கண்ணு கெட்டுற தூரத்திலேயே எதிரி படைகள் அணிவகுத்து நிக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் தனியா நடுப்பகுதிக்கு வரான். இதை கவனிக்கக்கூடிய ராஜா, எவனோ ஒருத்தன் பஞ்சாயத்து பேச வரான்னு நினைக்கிறேன், நான் பக்கத்துல போறேன், ஏதாவது எடக்கு முடக்க பேசினான்னு இவன் சின்னதா ஒரு சொடக்கு தான் போடுவேன், டக்குன்னு அவன் கதையை முடிச்சுடு. ஆரம்பத்துல இவ்வளவு சரின்னு தான் சம்மதிக்கிறா. அதுக்கப்புறமா ராஜா பக்கத்துல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வந்திருக்க கூடியது ஹீரோ. டே தம்பி, நீ தானே என் உயிரை காப்பாத்தின, ஆமா இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? பாம்பின மக்களுக்கும் மனிதர்களுக்கும் யுத்தம் வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆரம்பத்துல யோசிக்கிற ராஜாவும், சரி அப்படின்னா என்கிட்ட ஒரு சின்ன பிளான் இருக்கு, சண்டை போடுற மாதிரி போடுவோம், நீங்க தோத்து போன மாதிரி தோத்து போயிருங்க, என் ஆளுங்க பொண்ணுங்களை ஃபுல்லா கூட்டிட்டு போயிடுவாங்க, மீதி இருக்க பெருசு சின்ன சின்ன குழந்தை இவங்களை மட்டும்
மட்டும் வேணா பாவம்னு சொல்லி விட்டுறோம். அது மட்டும் கிடையாது, அங்க இருக்க ராணியும் தேவை, அவ உடம்புக்குள்ள இருக்க ரத்த தாமரையோட சக்தியும் தேவை. துளி கூட யோசிக்காம ஹீரோ முடியாதுன்னு சொல்லுவான். ராஜாவுக்கு செம கோவம். அப்படின்னா சண்டை போட்டு பாக்குறது தான் ஒரே ஒரு வழின்னு சொல்லி கேடி பொண்ணுக்கு சொடக்கு போட்டு சிக்னல் கொடுப்பான். பதிலுக்கு அவளும் மொத்தமா கதையை முடிக்கலாம்னு தான் சக்தியை பயன்படுத்த பாப்பா. ஆனா அப்பதான் வந்திருக்கக்கூடியது ஹீரோங்கிற விஷயத்தையே கவனிக்கிறா. பையன் வேற ஏற்கனவே தங்க சிங்கத்துக்கிட்ட இருந்து கேடி பொண்ணோட உயிரை காப்பாத்திருப்பான். இறந்து போன சக்தியை கூட திரும்ப இவன் தான் கஷ்டப்பட்டு கேடி பொண்ணுக்கு கொடுத்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்து பாவம் புள்ளைக்கு அவனை சாகடிக்க மனசு வரல. சோ ராஜா பேசின எதையுமே காது கொடுத்து கேட்காம பயபுள்ள அமைதியா நின்னுட்டா. ஹீரோவுக்கு சிரிப்பு தாங்கல. என்னையா ராஜா, உன் கூட இருக்க ஆளுங்க எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. தக்காளி வாயா பேசுற, இரு நான் போயிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜா நேரா தன்னோட படைகள் கிட்ட வந்துட்டாரு. ஹீரோவை கவனிக்கக்கூடிய அண்ணனுங்க 2 பேர் பக்கத்துல வந்து, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, பாம்பின மக்கள் கூட பழகிட்டு இருக்கியா, இப்ப கூட வாய்ப்பு இருக்கு, ஒழுங்கா நம்ம குரூப்ல வந்து சேர்ந்துக்கோ. ஆரம்பத்துல இருந்தே அமைதியா இருந்த ஹீரோ தான் சக்தியை பயன்படுத்தும் போது அண்ணனே ஒரு நிமிஷம் மிரண்டு போய் கீழே விழுந்துருவான். பதிலுக்கு 2வது அண்ணன் தாக்கலாமேன்னு பக்கத்துல வரும்போது பாம்பு கோட்டைக்குள்ள இருந்து இளவரசன் பாத்துட்டு இருந்திருப்பான்ல, அவன் ஹீரோவை சாகடிக்க இதான் சரியான வழின்னு புரிஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க காவலாளிங்க உதவியால எக்கச்சக்கமான ஈட்டிகளை தூக்கி போடுங்க, வில்ல வச்சு தாக்குங்கன்னு உத்தரவு கொடுப்பான். நல்ல வேலையா இந்த விஷயத்த அண்ணனுங்க பாத்துட்டானுங்க. அடுத்த நிமிஷமே ஹீரோ கூட சண்டை போறதை விட்டுட்டு இப்ப அவனை காப்பாத்துறதுக்கு தனக்குள்ள இருக்க சக்தியை பயன்படுத்துறாங்க. ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இதுக்கடையில அந்த இளவரசன் வேற சும்மா இல்லாம மறுபடியும் வில் அம்புகளை வச்சு தாக்குங்கன்னு உத்தரவு கொடுப்பான். ஆனா இந்த முறை கேடி பொண்ணுக்கு கோவம் தாங்கல. உடனே தான் சக்தியை பயன்படுத்தி வந்த அம்புகளுக்கே சூறாவளி காத்து மாதிரி ஒரே இடத்துல சுத்த வைக்கிறா. ஒரு கட்டத்துல பவர் கொஞ்சம் அதிகமாயிடுச்சா என்னன்னு தெரியல, நின்னுகிட்டு இருந்த ஹீரோ மீதி இருந்த அண்ணனுங்க இந்த 3 பேருமே தடுமாறி தொப்புன்னு பாலைவனத்துக்கு அடியில வந்து விழுந்துட்டாங்க. அண்ணாந்து பார்க்கும்போது மேல நடக்கக்கூடிய சண்டை, நின்னுகிட்டு இருக்க ஆளுங்க, இது எல்லாமே ஏதோ கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குது. இதுக்கடையில ராஜா உள்ள போந்து, ஏ கேடி பொண்ணு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் அவனை அழிக்கத்தானே சொன்னேன். உடனே நம்ம ஆளு தான் மேஜிக்க பயன்படுத்தி, இந்த பாரு நான் இங்க வந்தது உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும்தான், அதுவும் குரு என்கிட்ட ரிக்வெஸ்டா கேட்டதால மட்டும்தான். ஆனா ஹீரோ ஏற்கனவே என் உயிரை காப்பாத்திருக்கான், அவனுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். சோ அதனால இந்த இடத்துல கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கேடி பொண்ணு எஸ்கேப் ஆயிட்டா. அதுக்கப்புறம் என்ன, மனிதர்களுக்கும் பாம்பின மக்களுக்கும் ஒரு பக்கத்துல பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. இதுக்கடையில ராஜாவும் கண்ணாடிக்காரனும் தான் உருவாக்குன விசேஷமான மருந்து ஒண்ணு சந்தேகத்துல கண்ணாடிக்காரனும், தலைவரே இந்த மருந்து என்ன பண்ணும், சிரிச்சுக்கிட்டே ராஜாவும், இந்த பாலைவனத்துல இருக்க சின்ன சின்ன மிருகங்களை தான் நீ பாத்திருப்ப, ஆனா இந்த பாலைவன மிருகங்களுக்கு ராஜா ஒருத்தர் இருக்கான், அவன் இந்த மருந்தை சாப்பிட்டா கண்டிப்பா நம்மளோட பேச்ச கேட்பான். அது மட்டும் இல்ல, இந்த பாலைவன மிருக ராஜாவை அழிக்கிறதுக்கான சக்தி இங்க இருக்க எவங்கிட்டையும் கிடையாது, என்கிட்ட கூட. கண்ணாடிக்காரனுக்கு அளவு கிடந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, அந்த மிருக ராஜா மேல ஏறி கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க பாம்பின மக்களையே அழிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கத்துல அண்ணங்காரன் ஹீரோவை பார்த்து, முட்டாள் பாத்தியா, உன்னாலதான் நம்ம 3 பேரும் இந்த இடத்துக்குள்ள வந்து மாட்டிருக்கோம், அவ்வளவுதான் நம்ம இதே இடத்துல மாட்டி சாக போறோம்னு சொல்லும்போது, ஆமா நீங்க சாகத்தான் போறீங்கன்னு ஒரு கொடூரமான வாய்ஸ் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்க்கும்போது அது மிகப்பெரிய ராஜநாகங்கள். கவலைப்படாதீங்க, நாங்க 2 பேருமே ஒன்னு சாகடிக்க போறது கிடையாது, ஆனா ஒண்ணு, நீங்க 3 பேரும் இந்த இடத்தை விட்டு என்னதான் ட்ரை பண்ணாலும் தப்பிக்க முடியாது, ஏன்னா இது சபிக்கப்பட்ட ஒரு சின்ன கோயில். ஆனா ஹீரோவும் அண்ணனும் அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கான வழி இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமா கோயிலுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல மிருக ராஜா மேல இருக்க கண்ணாடிக்காரன் நேரா கோட்டை மேலேயே மிருகத்தை வச்சு டம்முன்னு இடிக்கிறான். இந்த விஷயத்த வேலைக்கார பொண்ணும் இளவரசனும் கவனிக்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா கோட்டை இடிஞ்சு விழுறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு. அதனால எப்படியாச்சும் நம்ம தான் அந்த மிருகத்தை தடுத்து நிறுத்தியாகணும். என் கூட வா, ஒரு சின்ன பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வழக்கமா ஒரு மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணுவால, இப்ப அந்த மிருகத்தை எடுத்துக்கிட்டு நேரா மிருக ராஜா மேலேயே டம்முன்னு இடிக்க வேலைக்கார பொண்ணு ஓட்டிட்டு வந்த மிருகம் அந்த இடத்துல பறந்து அலேக்கா விழுந்துருச்சு. ஆனா சவாரி பண்ணிக்கிட்டு இருந்த 2 பேருமே அந்த மிருக ராஜா மேல வந்து விழுந்துருவானுங்க. அதுக்கப்புறமா அடிமைகளையும் அங்க இருந்த கண்ணாடிக்காரனையும் அடிச்சு போட்டுட்டு இப்ப மிருக ராஜாவை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. இதே டைம்ல கோயிலுக்குள்ள மாட்டி இருக்க ஹீரோவும் அண்ணனும் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு தான் வரானுங்க. அப்பதான் அங்க இருக்க பாம்புகளும் சிரிச்சுக்கிட்டு, சரி இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபர் தரேன், தோ இங்க இருக்க மேடையில உங்கள யாராவது ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்தா போதும், அவங்கள மட்டும் என்னால காப்பாத்த முடியும், அப்படின்னா மீதி இருக்க 2 பேரு மன்னிச்சிரு, அவங்க இதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. அண்ணனுங்க 2 பேரும் துளி கூட யோசிக்காம நம்ம ஹீரோவை அடிச்சு நேரா அங்க இருக்க மேடைக்கு தூக்கிட்டு வருவாங்க. ஆனா ஹீரோ கதறி கதறி அழுறான், அண்ணா வேணாண்ணா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்க கூட மட்டும் தான் இருக்க நினைக்கிறேன். இல்லடா, சின்ன வயசுல இருந்தே நீ தான் தம்பியா இருந்தாலும் கூட எங்க 2 பேரையும் காப்பாத்திருக்க, நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நாங்க உன்னை அடிச்சது திட்டினது இது எல்லாமே உன்னை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான். அதனால நாங்க 2 பேரும் இங்க மாட்டினாலும் பரவாயில்ல, நீ வெளியில போய் நிம்மதியா வாழணும். ஆனா ஹீரோவுக்கு அதுல விருப்பம் இல்ல. அதனால தான் சக்தியை பயன்படுத்தி டக்குன்னு அண்ணனுங்க 2 பேரையும் தள்ளி விட்டான். இதே டைம்ல மிருக ராஜாவை நம்ம வேலைக்கார பொண்ணு தனக்குள்ள இருக்க சக்தியை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அமைதிப்படுத்தி அதே இடத்துல தூங்க வச்சிட்டு இருக்கா. அப்பாடா, ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சோன்னு நினைக்கும் போது மறுபடியும் இந்த ராஜா உள்ள போந்து மறைச்சு வச்சிருந்த இன்னும் ஒரு சில மருந்துகளை டக்குன்னு அந்த மிருகத்தோட வாயிலேயே போட்டு விட்டான். இதுக்கு மேல உன்னை யாராலையும் தடுக்க முடியாது, போ இந்த ஒட்டுமொத்த பாம்பின மக்களையும் அங்க இருக்க கோட்டையும் அழிச்சிருன்னு சொல்லுவான். அடுத்த நிமிஷமே ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி முன்ன விட இன்னும் வேகத்துல அங்க இருந்து நகர ஆரம்பிக்குது. வழியில எவன் வந்தாலும் பாரபட்சமே இல்லாம கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு. இதே டைம்ல கோயிலுக்குள்ள மாட்டி இருக்க ஹீரோ லாஸ்டா தான் சக்தி
சக்தியை பயன்படுத்தி இருப்பான்ல. இது அந்த பாம்புகள் பார்த்ததுமே செம ஷாக்கு. பாம்பின மக்களுக்கு சொந்தமான புனித தாமரையோட சக்தி உங்களுக்குள்ள இருக்கா? அப்படின்னா நீங்க தான் இனிமே எங்களுக்கு தலைவர் மாதிரி. இந்த உண்மை தெரியாம பாவம் உங்களோட அடிமையான நாங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், என்ன மன்னிச்சிருங்கன்னு பாம்பே கதறிக்கிட்டு இருக்கு. அப்ப உடனே ஹீரோவும் சரி பேசி நேரத்தை வீணாக்க தேவையில்ல, உடனே இந்த இடத்த விட்டு நானும் என்னோட அண்ணனுங்களும் வெளியில போயாகணும், கவலைப்படாதீங்க தலைவரே, இப்பவே அதுக்கான வேலையை பாக்குறேன்னு ஒரு சின்ன ரகசிய கதவை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல வெளியில இருக்க மிருக ராஜா நம்ம இளவரசனை கடிக்கலாம்னு பக்கத்துல வரும். ஏற்கனவே உடம்புல சின்ன சின்ன காயங்கள் இருக்கு, அதனால ஓடுறதுக்கு வழி இல்ல. சோ ஒரு மிகப்பெரிய ஈட்டிய மண்ணுல ஊண்டி வச்சுக்கிட்டு மிருகம் வந்து தன்னை கடிக்கும் போது கண்டிப்பா இந்த ஈட்டி குத்தி அது இறந்து போயிருங்கிற நம்பிக்கையில வெயிட் பண்ணிட்டு இருப்பான். தூரத்துல இருந்து இது எல்லாத்தையுமே வேலைக்கார பொண்ணு பாத்துட்டு இருப்பா. உள்ளுக்குள்ள மரண பயம். எங்க ஒருவேளை இளவரசன் இறந்து போயிடுவானோன்னு பயப்படுற நேரத்துல சடனா மண்ணுக்குள்ள இருந்து ஹீரோ ஒரு ஜம்ப் அடிச்சு அரக்க ராஜாவுக்கு ஓங்கி ஒரு அடி அந்த இடத்துல பறந்து வந்து தொப்புன்னு கீழே விழும். அதோட விடலையே மந்திர வாளோட சக்தியை பயன்படுத்தி டப்பு டப்புன்னு மிருகத்தோட முதுகுலையே வெட்டி தள்ளுறான். முன்ன விட ஹீரோவுக்கு என்னதான் அதிகமான பலம் இருந்தாலும் கூட மிருக ராஜா அதை விட பலசாலி. அதனால கூட இருக்க அண்ணனுங்க அப்புறம் பாம்பின மக்கள் இவங்க எல்லாருமே தனக்குள்ள இருக்க சக்தியை மிருகத்துக்கு மாத்தி விடுவாங்க. இந்த சின்ன கேப்ல வேலைக்கார பொண்ணு உள்ள போந்து தனக்குள்ள இருக்க சக்தியை பயன்படுத்தி ஆக்ரோஷமா இருந்த மிருக ராஜாவையே கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா. இது மூலமா எதிரியா இருந்த மிருகம் இப்ப நம்ம வேலைக்கார பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்டா மாறிடுச்சு. ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. மிருக ராஜாவை அழிக்கிறதுக்கு மனிதர்களும் பாம்பின மக்களும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டதால எதிரிகளா இருந்தவங்க இந்த நிமிஷத்துல இருந்து நண்பர்களா மாறிட்டாங்க. நடக்கிற எல்லாத்தையுமே இளவரசனும் வேலைக்கார பொண்ணும் கொஞ்சம் தூரத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏற்பட்ட காயத்துக்கு மருந்த போடுறப்பதான் வேலைக்கார பொண்ணு இளவரச முதுகுல இருக்க டாட்டூவையே கவனிக்கிறா. அப்படின்னா இவன் ஓனாய் கூட்டத்தை சேர்ந்த ஆளுங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறா. ஆனா இருந்தாலும் இந்த விஷயத்த பத்தி ஒரு வார்த்தை கூட யாருக்கிட்டையும் பேசல. அதுக்கப்புறம் என்ன, இப்ப நம்ம ஹீரோ தான் பாம்பின மக்களுக்கு ராஜா மாதிரி. அதனாலேயே சாதாரண மனிதர்களுக்கும் பாம்பின மக்களுக்கும் இதுக்கப்புறமா எப்பவுமே போர் நடக்காதுன்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்துருவான். இதை கேட்டு ஒட்டுமொத்த பேருக்கும் அளவு கடந்த சந்தோஷம் நம்மால தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இந்த விஷயத்த மாய கண்ணாடி மூலமா வில்லனும் எல்லா நகரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். ஆனா இவனை பாருங்களேன், லைட்டா வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்படின்னா ஹீரோவுக்கு அந்த ரத்த தாமரை கிடைக்கணுங்கிற விஷயத்த கூட இவன் ஏற்கனவே பிளான் பண்ணிருப்பான் போல. ஆனா இவனுக்குள்ள என்ன ரகசியங்கள் இருக்கு, எதுக்காக ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், இது எல்லாத்தையுமே ஒரு கேள்வியா வச்சு அப்படியே இந்த இடத்துல ரெண்டாவது பாகத்தையும் முடிக்கிறாங்க. போஸ்ட் கிரெடிட் சீன்ல தப்பிச்சு வந்த ராஜா இருக்கான்ல, அவன் ஒரு குடிமைக்காரனை பார்த்து பேசிட்டு இருக்கான். நான் கொடுத்த மருந்தால மிருகராஜாவுக்கு வெறி பிடிச்சிச்சு, ஆனா ஏதோ ஒரு காரணத்தால பாம்பினத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த மிருகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டா. பதிலுக்கு குடிமைக்காரனும் அந்த பொண்ணோட கண்ணு எந்த நேரத்துல இருந்துச்சுன்னு கேட்பான். இந்த இடத்துல அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீனும் கட் ஆகுது. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வேலைக்கார பொண்ணு ஒரு சாதாரண ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவளுக்குள்ளேயே ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி மறைஞ்சிருக்குன்னு தெளிவா தெரியுது. இப்ப மூணாவது பாகம் வந்தா மட்டும்தான் கண்டிப்பா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்தையே நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும். சோ இப்போதைக்கு வெயிட் பண்றதை தவிர வேற வழியே கிடையாது. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர மனப்படத்தோட வரங்க. பை பாய்.